எனக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் மீண்டும் ஒரு முறை உங்களோடு சேர்ந்து தேவனை மகிமைப்படுத்தும்படியாய் ஆண்டவருடைய சுவிசேஷ அஸ்திபார உபதேசங்கள் இந்த நாளிலே உங்களோடு நான் பேச வேண்டும். அதற்காக தேவன் தந்த கிருபைக்காய் நான் தேவனை துதிக்கிறேன். உங்கள் யாவருக்கும் இயேசு நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். அல்லேலூயா. இந்த நாளிலே ஆண்டவராகிய இயேசுவின் சுவிசேஷத்தின் ஒரு அடிப்படையான சத்தியத்தை குறித்து நான் கொஞ்சம் அதிகமாக வேத பாடம் போல தான் பேசுவேன். வேத வசனங்கள் தான் நிறைய நான் சொல்ல வேண்டும். ஏன்னா நாங்கள் போய்விட்டாலும் உங்கள் கையில் இருக்கிற வேத வசனத்தின் அடிப்படையில் நீங்கள் வாழ்நாள் முழுவதும் வாழ வேண்டும். தூய ஆவியானவர் அந்த வசனத்தை 2000 ஆண்டுகளுக்கு முன்பு பதிவு செய்த அந்த வசனத்தை மீண்டும் மீண்டும் உங்களுக்கு நினைவுபடுத்தி உங்களை கன்ஃபார்ம் பண்ணணும். அல்லேலூயா. அதனால் நான் வேத வசனத்தை தான் அதிகமாய் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன். இந்த நாளில் ஞான ஸ்நானம் என்று சொல்லக்கூடிய அந்த சுவிசேஷத்தில் இருக்கிற ஒரு முக்கியமான காரியத்தை குறித்த சில தகவல்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆண்டவராகிய இயேசு மார்க்கு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 15-16 வசனத்தில், மார்க்கு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் அதன் 15-16 வசனத்தில் சொல்லுவார், நீங்கள் சீசர்ட்ட சொல்வார், நீங்கள் பரப்பட்ட போய் சகல சஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணணும், சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணணும். அடுத்த வசனம், அந்த சுவிசேஷத்தில் விசுவாசம் உள்ளவனாகி ஞான ஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். அப்படிதான் அதை புரிந்து கொள்ளணும். சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணணும். அந்த சுவிசேஷத்தை பூரணமாய் விசுவாசித்து அங்கீகரித்து ஏற்றுக்கொள்ளுகிறவர்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுக்கணும். மற்ற 28ஆம் அதிகாரம் 19-20 வசனத்தில் சீடர்கிட்ட சொல்றார், நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதியையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால ஞான ஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவை கடைபிடிக்கும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். ஞான ஸ்நானம் என்ற ஒரு காரியத்தை ஆண்டவர் குறிப்பிடுகிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். கிறிஸ்தவ சுவிசேஷத்தின் இது முதற்கட்ட ஒரு சபையின் முதற்கட்ட ஒரு உபதேசமாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதை குறித்து பலவிதமான கருத்துக்கள், நடைமுறைகள், முரண்பாடான சிந்தனை எல்லாம் இருக்கு. நமக்கு இந்த ஒரே பைபிள் இருக்கிறது. இந்த பைபிளின் அடிப்படையில் நிறைய சபை பிரிவுகள் உண்டு. கத்தோலிக்க சபை பிரிவு ஒரு மாதிரி, அவங்க நம்பிக்கை செயல்பாடு ஒரு மாதிரி இருக்கு. சர்ச் ஆஃப் சவுத் இந்தியா பிரிவு சூழ்நிலை இன்னொரு மாதிரி இருக்கு. பெந்தகோஸ்தே பிரிவுகள் வேற ஒரு மாதிரி இருக்கு. இன்னும் நிறைய பிரிவுகள் இருக்குது. சல்வேஷன் ஆர்மி இருக்குது, ஏசு நாம இருக்கு. நமக்கு தெரிஞ்சது தானே. நாம் வாழக்கூடிய இந்த சூழ்நிலை பைபிள் இருக்கு. ஒரே பைபிளின் அடிப்படையில் பல முரண்பாடான கொள்கைகளும் நம்பிக்கைகளும் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நாம் இருந்துட்டு இருக்கிறோம். இந்த சூழ்நிலையில் நம்முடைய விசுவாசத்தை, நம்ம கிறிஸ்துவின் சுவிசேஷத்தின் அடிப்படையை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும்? ஊழியத்தை நாம் செய்கிறோம். ஏன்னா நான் பல சூழ்நிலையில் இங்கே தமிழ்நாட்டிலும் இங்கே கேரளத்தில் நிற்கிறேன். பல சூழ்நிலையில் ஈவன் கிறிஸ்மேட்டிக் சென்டர், கேத்தலிக் கிறிஸ்மேட்டிக் சென்டரில் தொடங்கி சிஎஸ்ஐ, லுதரன், பெந்தகோஸ்து, தெருப்பிரசங்கம், பல சூழ்நிலை, இஸ்லாமிய அன்பர்களுக்கு பேசக்கூடிய சூழ்நிலை என்று நிற்கிறேன். எல்லா சூழ்நிலையிலும் ஒரே சத்தியத்தை எல்லாருக்கும் புரியும்படி, எல்லாரும் அதை ஏற்றுக்கொள்ளும்படி அல்லது ஆண்டவர் அவர்களுக்கு அதை உறுதிப்படுத்தும்படியான ஒரு சத்தியத்தை பேச வேண்டிய ஒரு கட்டாயத்தை தேவன் எனக்கு தந்தார். அந்த அடிப்படையில் தான் நான் செயல்படுறதுனால இப்போ நாம் சந்திக்கிற சூழ்நிலையிலும் இதை கொஞ்சம் உங்களுக்கு விளக்குவதற்கு முடியும் என்று நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். கர்த்தர் எனக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் ஜபத்தோடு இருக்கணும். ஆண்டவர் நமக்கு கற்றுத்தரணும். இந்த வார்த்தை ஞான ஸ்நானம், இந்த வார்த்தை முதலாவது நீங்கள் புரியணும். ஸ்நானம் என்ற வார்த்தைக்கு உடலை கழுவுதல். இந்த உடலில் அழுக்குப்பட்டுட்டா சோப்பு போட்டு குளித்து கழுவுறதுக்கு என்ன பேர்? ஸ்நானம். ஆனால் இங்கே சொல்லியிருக்கிற வார்த்தை ஸ்நானம் இல்லை, ஞான ஸ்நானம். இது ஆத்துமாவை கழுவுகிற நிகழ்ச்சி, ஆத்துமாவை கழுவுகிற ஒரு விஷயம் என்பதை நாம் முதலாவது
புரிஞ்சுக்கணும். 1 பேதுரு 3:21 ஞான ஸ்நானமானது மாம்ச அழுக்கை நீக்குதலாக இராமல் தேவனை பற்றும் நல் மனசாட்சியின் உடன்படிக்கையாக இருக்கிறது என்று பேதுரு அப்போஸ்தலர், பத்ரோஸ் அல்லது ராயப்பர் சொல்கிறத நம்ம படிக்கிறோம். ஞான ஸ்நானம்னு சொன்னால் நம்ம கை கால் கழுவுறது மாதிரி, அழுக்க கழுவுறதுக்கு தண்ணி பயன்படுத்துறது மாதிரி தண்ணியை பயன்படுத்தி ஆத்மாவை கழுவ முடியாது. அதுதான் முதல் புரிதல். அதான் அந்த கம்பேரிசன் சொல்கிறார். நாம் மாம்ச அழுக்குதலை நீக்குதலை போன்றதாயிராமல், அதான் சரியான மொழிபெயர்ப்பு. தண்ணி வச்சு ஆத்மாவை கழுவ முடியாது. அது அதை விட ஆழமானது. அது தேவனை பற்றும் உடன்படிக்கை. அதை கொஞ்சம் பின்னால் நான் பேசுகிறேன். முதல் புரிதல், இது வெறும் தண்ணி சடங்கு கிடையாது. சரிதானே? இது வெறும் தண்ணி சடங்கு அல்ல. ஒரு தண்ணீரை வச்சு, ஆனால் கத்தோலிக்க சபையில் அப்படி தான் சொல்லிடுவாங்க, அதாவது தண்ணீரின் வழியாய் ஆத்மாக்கள் புனிதமடைய வேண்டும்னு என்னமோ சொன்னாராம். அப்படி ஒரு கருத்து, அது எங்கே இருக்குன்னு தெரில. அப்படி சொல்லி தண்ணியை தெளிச்சிடுவாங்க. ஸோ இது மாதிரி அது ஒரு தண்ணி சடங்கு கிடையாது. அது அதை விட ஆழமானது. கொஞ்சம் நிதானமாய் கற்றுக்கொள்ள நாம் தேவன் உதவி செய்வாராக. ரெண்டாவது, அதாவது இந்த ஞான ஸ்நானத்தை குறித்த தவறான புரிதல்களை முதல்ல கொஞ்சம் பார்த்துட்டு அடுத்த விஷயத்துக்கு போனோம். நீங்கள் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தில், அப்போஸ்தலர் 2:38 பேதுரு அப்போஸ்தலர் சொல்லுகிறார், நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவனும் பாவ மன்னிப்புக்கு என்று இயேசுவின் நாமத்தினாலே ஞான ஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். இது பேதுரு சொன்ன செய்தி. இந்த வசனத்தை, இது பேதுரு சொன்ன செய்தி தான். ஆனால் இந்த வசனம் தவறாய் புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது. பல வேளை தவறாய் விளக்கப்படுகிறது. அதையும் கொஞ்சம் நம்ம பார்த்துருவோம். ஏன்னா பைபிளில் இருக்குது, நாம் இதை வாசிக்க போகிறோம். பல கேள்விகள் வரும்போது இதுக்கு பதில் சொல்ல வேண்டிய தேவை உண்டு. முதலாவது, பாவ மன்னிப்புக்கு என்று ஞான ஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள் என்ற வார்த்தை இருக்குது. அப்போ என்ன புரிஞ்சுக்கிறாங்கன்னா, ஒருவருக்கு பாவம் மன்னிக்கப்படணும்னு சொன்னால் அவர் ஞான ஸ்நானம் எடுக்கணும். அந்த ஞான ஸ்நான நிகழ்ச்சி நிறைவேற்றாவிட்டால் பாவம் மன்னிக்கப்படாது என்று ஒரு கருத்து பலர் தவறாக புரிந்து கொள்வது உண்டு. இதை கொஞ்சம் சரியாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். முதலாவது, பாவ மன்னிப்புக்கு ஆண்டவர் காட்டின மாதிரியை நாம் சிந்தித்தாக வேண்டும். லூக்கா 5ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் ஒரு மனுஷன் இல்லையா, அவன் பக்கவாத நோயாளி, அவனை இயேசுவிடத்தில் கொண்டு வந்தார்கள். இயேசு முதலாவது சொன்ன வார்த்தை, மகனே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டதுன்னு சொன்னார். உடனே எல்லாரும் முறைமுறைத்தாங்க, பாவங்களை மன்னிக்கிறதுக்கு உனக்கு அதிகாரம் இருக்கான்னு சொன்னால் அவர் சொன்னார், எஸ், எனக்கு தேவன் அந்த அதிகாரம் கொடுத்திருக்கிறார், அதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி, மகனே உன் படுக்கை எடுத்து வீட்டுக்கு போன்னு சொன்னார். நல்லா கவனிக்கணும், இங்கே பாவத்தை ஆண்டவர் மன்னிக்கிறார், நேரடி மன்னிக்கிறார். அதற்கு அவர் ஞான ஸ்நானத்தை கொடுத்து மன்னிக்கவில்லை. நீங்கள் சரியா எல்லா வசனங்களையும் தந்துடுவேன், என்னுடைய சமயத்துக்கு உட்பட்டு என்ன பேச முடியுமோ நான் பேசி விடுவேன். அதுக்கு பிறகு உங்களுக்கு எவ்வளவு வேணாலும், எத்தனை ரீதியில் வேணாலும் நான் பைபிள் ஸ்டடியாக விளக்கம் தர தயாராக இருக்கிறேன். அது ஏன் வேலை. அது ரெண்டாவது காரியம். இப்போ பாவத்தை மன்னிப்பதற்கு இயேசுங்க ஞான ஸ்நானத்தை கொடுக்கவில்லை. ஏன்னா இயேசு ஞான ஸ்நானம் கொடுத்து கொண்டு வந்தார் என்ற செய்தி யோவான் 4ஆம் அதிகாரம் முதல் 3 வசனத்தில் இருக்குது. இயேசு கொடுக்கவில்லை, அவருடைய சீடர்களை வைத்து ஞானஸ்நானம் கொடுத்தார் என்ற செய்தி உண்டு. அவர் யோவானுக்கு பிறகு, இயேசுக்கு ஞானஸ்நானம் கொடுத்த யோவானுக்கு பிறகு இயேசு சீடர்களை வைத்து ஞானஸ்நானம் கொடுத்து கொண்டு வந்தார் என்ற செய்தி இருக்கு இல்லையா. அப்போ இந்த இடத்துல பக்கவாத நோயாளி, அந்த திமிர்வாதக்காரன், அவனை சுகமாக்கும் போது என்ன சொல்லியிருக்கணும்? இவன் பாவம் மன்னிக்கணும்னு சொன்னால் ஞானஸ்நானம் கொடுங்க, உடனே சீசர்கள்ட்ட ஞானஸ்நானம் கொடுக்க சொல்லியிருக்கணுமா வேண்டாமா? ஆனால் ஆண்டவர் சொல்லலை இல்லையா. மகனே உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டனன்னு சொல்லி மன்னிப்பை கொடுத்து அந்த மன்னிப்புக்கு அத்தாட்சியான சுகத்தையும் கொடுத்து அனுப்பிவிட்டார். ஹல்லேலூயா. ஒவ்வொன்றா புரியணும். அப்போ பாவ மன்னிப்பு என்ற விஷயத்திற்கு ஞான ஸ்நானம் என்கிறது அவசியம் இல்லைங்கிறத இந்த பகுதியில் புரிகிறோம். லூக்கா 19:9 சகைவனுடைய வீட்டில் அந்த சகைவு என்ன சொல்லுகிறான்? நான் எதையாவது அநியாயமாக எடுத்தால் திருப்பி கொடுத்துருவேன், 4 தனியாய் திருப்பி கொடுத்துருவேன். அந்த பாவத்தை ஒப்புக்கொள்ளுகிறான், அறிக்கைப்படுகிறான், சரி பண்ணுவேன்னு சொல்லுகிறான். அப்போ ஆண்டவர் சொன்ன வாட்டை, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு
இட்ஸ் ஓகே, பாவ மன்னிப்பும் ரட்சிப்பும் கிடச்சாச்சு. இங்கேயும் நீங்கள் ஞானஸ்நானம் கொடுத்து விடுங்கள்ட்டு சீசர் இடத்துல என்ன செய்யலை, ஆண்டவர் சொல்லலை. இந்த அடிப்படையில் தான் நாம் சொல்லுகிறோம். லூக்கா 7:48 ஒரு பாவியான ஸ்திரீ வர்றா இல்லையா, அவளுக்கு ஆண்டவர் சொன்னார், மகளே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது, நீ சமாதானத்துடனே போ. அந்த பாவ மன்னிப்பு நிச்சயம், எப்போது பாவ மன்னிப்பு நிச்சயம் கிடைக்குதோ மனசில் ஒரு சமாதானம், ஒரு நிச்சயம், ஒரு ஸ்டெடினஸ் கிடைக்குது. அதை அங்கே சொல்லுகிறார். இங்கே இந்த சம்பவங்களில் எங்கேயுமே இயேசு நீ ஞானஸ்நானம் எடுத்தோன்னா தான் மன்னிக்கப்படுவான்னு சொல்லி ஒரு காரியத்தை செய்யலை. தெளிவுதானே? தெளிவுதானே? அப்போ பாவம் மன்னிக்கப்படுவதற்கு என்ன அவசியம் என்று கேட்டால், நீங்கள் ஒரு வசனத்தை கூட தரேன். லூக்கா 24:47 சீசர்கிட்ட சொல்லுவார், மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேமிலிருந்து உலகம் முழுவதும் பிரசங்கம் பண்ணுங்க. இங்கே ஞானஸ்நானங்கிற வார்த்தை அந்த இடத்துல சொல்லலை. அப்போ மனம் திரும்புதல், பாவங்களை விட்டு மனம் திரும்புதல் என்ற நிலை வரும்போது அங்கே பாவ மன்னிப்பு உண்டாகிறதுங்கிறது முதல் விஷயம். பாவ மன்னிப்புக்கு முதல் விஷயம் என்னது? பாவங்களை அறிக்கையிட்டு மனம் திரும்புதல். ரெண்டாவது விஷயம் என்னதுன்னு சொன்னால், அதாவது 1 யோவான் 1:8-9 நம்ம பாவம் இல்லை என்பமானால் நம்மை நாம் வஞ்சிக்கிறவர்களா இருப்போம். பாவங்களை அறிக்கையிட்டால் எல்லா பாவத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு தேவன் நீதியும் உண்மை உள்ளவர். 1 யோவான் 2:2 நம்முடைய பாவங்களை போக்குகிற கிருப ஆதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மட்டும் அல்ல, சர்வலோகத்தின் பாவங்களையும் அவர் மன்னிக்கிற கிருப ஆதார பலி, பாவ நிவாரண பலியாய் இயேசு நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்கிற பலியாய் மரித்திருக்கிறார் என்ற விசுவாசம். சரிதானே? அப்போ முதலாவது மனம் திரும்புதல், பாவ அறிக்கை. ரெண்டாவது இயேசுவின் சிலுவை பலியின் மேலுள்ள விசுவாசம். இந்த அனுபவம் தான் நமக்கு பாவ மன்னிப்பை கொடுக்குது. சரிதானே? ஏன்னா நாம் எத்தனையோ சந்தர்ப்பங்களில் ஆண்டவர்கிட்ட பாவ மன்னிப்பு எடுக்கிறோம். அப்போ எல்லாம் ஞானஸ்நானம் எடுக்கிறோமா? எடுக்கலல்ல. ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் எடுத்தோம், பிறகு எப்பவும் எடுக்கிறதில்ல. அப்போ பாவ மன்னிப்புக்கு அடிப்படை ஞானஸ்நானம் அல்ல, பாவ அறிக்கை, மனம் திரும்புதல், இயேசுவின் சிலுவை பலியின் மேலுள்ள விசுவாசம். சந்தேகம் இல்லையே? எல்லா வசனங்கள் அனுபவங்களும் இப்படி தான் இருக்கும். சரி, இப்போ பேதுரு ஏன் பாவ மன்னிப்புக்கு என்று இயேசு நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? அதை புரிஞ்சுக்கணும் இல்லையா? எல்லா வசனத்துக்கும் அர்த்தம் இருக்குது, ஒவ்வொரு வார்த்தைக்கும் அர்த்தம் இருக்குது. சும்மா நம்ம அது அவசியம் இல்லைன்னு நம்ம தள்ள போகிறதில்ல. அதுக்கு பின்னணியை நீங்கள் புரியணும். முதலாவது, அதாவது யோவான் ஞானஸ்நானம் கொடுக்கறதற்கு முன்பதாக இஸ்ரவேல் யூதர்கள் மத்தியிலே ஒரு வழக்கம் இருந்தது. என்ன வழக்கம்னு சொன்னால், அப்போ பாவம் மன்னிக்கப்படணும்னா பாவ நிவாரண பலி செலுத்தணும். சரிதானே? ஒருத்தன் பாவம் செஞ்சுட்டா ஒரு காளையை கொண்டு வந்து அவன் தலையில் கையை வச்சு இந்த பாவத்தை அதுக்கு சாட்டி அதை கொன்று தோலை உரிச்சிட்டு ரத்தத்தை வடித்து எடுத்துட்டு அதுக்கு உடலை சர்வ அங்க தகன பலியாய் அந்த பலி மேடையில் வைத்து என்ன செஞ்சிடணும்? தகனித்து போட வேண்டும், எரிச்சிடணும். அதுக்கு பொருள் என்னது? இந்த மனுஷன் செய்த பாவத்துக்கு விளைவை அந்த விலங்கு சுமந்து அழிந்து விட்டது. அப்போ இனி அந்த பாவத்தினுடைய விளைவு இவனை தொடராது. இதுதான் பாவ நிவாரண பலி சட்டம். அது பழைய ஏற்பாட்டில் இருக்குது. அப்போ இஸ்ரவேலர்கள் இந்த பாவ நிவாரண பலி செலுத்துக்கு காளையோ ஆட்டை கொண்டு வருவாங்க. கொண்டு வந்து ஆசாரியன்கிட்ட கொடுத்து இந்த மாதிரி பலியை செலுத்திட்டு அதுக்கு அந்த பக்கத்தில் ஒரு நபர் முழுகி எழும்பக்கூடிய ஆழமான தண்ணீர் தொட்டி இருக்கும். அந்த தொட்டியில் போய் முழுகி சுத்தம் பண்ணி சட்டை அந்த பழைய ட்ரெஸ் எல்லாம் மாற்றிக்கிட்டு புதிய ட்ரெஸ் போட்டுட்டு தான் வீட்டுக்கு போவாங்களாம். இது அங்கே இருந்த ஒரு மரபு. அது இன்றைக்கும் நீங்கள் அந்த எருசலேம் தேவாலய அந்த வெளிப்பகுதியில் ஆழமான தொட்டி இருந்த அந்த அகழ்வு எல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. நான் நெட்டில் பார்த்தேன். அதை மிக்குவா என்று குறிப்பிடுகிறார்கள். இது ஏற்கனவே இஸ்ரவேலர்களுக்கு சுத்திகரிப்பு சடங்குன்னு நிறைய இருக்குது, அதுக்கும் தொட்டி வேணும். ஸோ அந்த பாவ நிவாரண பலி செலுத்துறவங்க, நான் கழுவப்பட்டு விட்டேன், என் பாவம் முடிஞ்சிட்டுங்கிறதுக்கு அடையாளமாய் தண்ணியில் மொழிகி சுத்திகரிச்சுட்டு தான் வீட்டுக்கு போவாங்களாம். இப்படி ஒரு மரபு வழக்கம் இருந்தது. இந்த நிலையில் தான் யோவான் பிரசங்கம் பண்ணுகிறார். யோவான் என்ன பிரசங்கம் பண்ணுகிறார்னா, நீங்கள் இப்படி சும்மா ஒரு காளையும் ஆட்டையும் மாட்டையும் பிடிச்சிக்கிட்டு போய் இப்படி நீங்கள் போய் பலி செலுத்தி பாவ மன்னிப்பு பெற முடியாதுன்னு சொல்லுவார். அவர் என்ன சொல்லுவார்னா, மனம் திரும்பி போங்கிறார். சரியா? என்னது? இந்த என்ன பழைய ஏற்பாட்டில் யூதர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, மனம் திரும்ப மாட்டான், ஒரு ஆட்டை பிடிச்சிட்டு போவான், பலி செலுத்துவான், திருப்பி அதே பாவம் தான் செய்வான். புரியுதா? இதை கண்டிக்கிறார். அப்படி கிடையாதுப்பா, மனம் திரும்பினாதான் பாவம் மன்னிக்கப்படும் என்ற ஒரு காரியத்தை வற்புறுத்துவதற்கு தான் யோவான் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்நானத்தை கொடுக்கிறார். மத்தேயு 3:8 மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை
கொடுங்கள்னு சொல்கிறாங்க. இல்லைன்னா உங்களுக்கு ஞானஸ்நானம் தர முடியாது. அப்போ புதிய ஏற்பாட்டு ஞானஸ்நானத்தின் 1ஆம் படி என்னன்னா, மனம் திரும்புகிற அனுபவம் உள்ளவர்களுக்கு பாவம் தான் மன்னிக்கப்படும், கழுவப்படும். இதுதான் யோவான் மூலம் தேவன் ஏற்படுத்தின முதலாவது ஒழுங்கு. இது மத்தேயு 3:11 நான் மனம் திரும்புதலுக்கென்று பாவ மன்னிப்பு கொடுக்குறேன் என்று யோவான் மீண்டும் சொல்லுகிற செய்தி அந்த பகுதியிலே இருக்கிறது. அல்லேலூயா. இங்கே என்ன இல்லைன்னு சொன்னால், மனம் திரும்புதலின் அனுபவம் மட்டும்தான் சொன்னார். பழைய ஏற்பாட்டை மாதிரி நீ விலங்கு பலி செலுத்துறதையும் சொல்லலை, இயேசுவின் பலியையும் சொல்லலை. ஏன்? இயேசு இன்னும் பலியாகலை. அல்ல, புரியுதா? அதான் வழியை ஆயத்தம் பண்ண வந்தார். புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஒரு புதிய நியூ ஸ்டார்ட், புதிய பிகினிங், அதுக்கு வழியை அவர் உண்டு பண்ணதுனால தான் அப்படி செய்தார். அதனால தான் நீங்கள் அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 3-5 வரை உள்ள வசனத்தில் போனால், அங்கே சிலர் யோவான் கொடுத்த ஞான ஸ்நானம் பெற்றிருந்தார்கள். அப்போது பவுல் சொல்லுகிறான், அவன் எனக்கு பின்ன ஒருத்தர் வருகிறார், அந்த இயேசுவில் விசுவாசிகளாக இருக்கணும்னு அவன் சொன்னான் இல்லையா யோவான் என்று சொல்லி, இயேசுவின் சிலுவை பலி. ஏன்னா இப்போ இயேசு பலியாகிவிட்டார், உயிரோடு எழுந்த போயாச்சு. அதுக்கப்புறம் உள்ள அனுபவம் தான் இந்த பகுதி. இப்போ இயேசுவின் நீங்கள் மனம் திரும்ப வேண்டும் அவசியம். ஆனால் பழைய விலங்கு பலிக்கு பதிலாக இயேசுவின் பலியை விசுவாசிக்க வேண்டியது சரிதானே? அப்படி இயேசுவின் சிலுவை பலியை அவர்களுக்கு போதித்து 2வது ஞானஸ்நானம் கொடுத்தார்கள் என்ற ஒரு பகுதி அங்கே இருக்கிறது, சந்தேகம் கிடையாது. அந்த இயேசுவின் நாமத்தை நான் கொஞ்சம் விளக்குவேன். சரி, அப்போ எதற்கு? 1 மனம் திரும்புதல், 2வது இயேசுவின் சிலுவை பலியை விசுவாசித்தல் என்பதற்காக இந்த பலியை கொடுத்து இந்த 2வது ஞானஸ்நானம் கொடுத்தாங்க. இப்போ என்ன ஆச்சு? மனம் திரும்புதல் ஆச்சு, பாவ நிவாரண பலி, இயேசுவின் பலியினுடைய விசுவாசம் ஆயிடுச்சு. இப்போ 3வது ஒரு விஷயம் இருக்குது. இயேசு நாமத்தில் ஞானஸ்நானம் கொடுத்தார்கள் இல்லையா? அந்த வார்த்தை அப்படி இருக்குது சொல்லணும். அப்போ இதனால தான் இயேசுவின் நாமம்னு ஒரு பெரியவார் இருக்காங்க. அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, இப்படி தான் சொல்லியிருக்கு, இயேசுவின் நாமத்தில் தான் எடுக்கணும், இல்லைன்னா தப்பு அப்படின்னு ஒரு நமக்கு அதுக்கு விளக்கம் தெரியணும் இல்லையா? நம்மளும் சிக்கிடுவோம்ல. நம்மக்கிட்ட ஒருத்தன் கேட்டால் நமக்கு பதில் சொல்லணும். அதுக்கு தான் கொஞ்சம் ஆழமாக பேசுகிறேன். அப்போ இயேசுவின் நாமத்தில் கொடுத்தார்கள் என்கிறதான ஒரு இதை பயன்படுத்துவார். இதை சரியாக புரிஞ்சுக்கணும். இந்த எந்த நாமத்தில் கொடுக்கணுங்கிறத கொஞ்சம் பின்னால் விளக்க போகிறேன். இந்த இடத்துல விளக்கணும். அது இயேசு நாமம்ங்கிறத எதற்கு சொன்னார்கள் என்று சொன்னால், நீங்கள் அது அப்போஸ்தலர் 2:38 வரும்போது அதுக்கு மேலே என்ன வரும்னா, இயேசுவை நீங்கள் சிலுவையில் அறைஞ்சிங்க, அவர் அடக்கம் பண்ணியாச்சு, தேவன் உயிரோட எழுப்பினார் இல்லையா? இவர் மூலம்தான் பாவ மன்னிப்பு. எப்படி? சரியா? கால விலங்கு கிடையாதுங்க. இந்த இயேசுவின் சிலுவை பலியின் மூலம்தான் பாவ மன்னிப்பு கிடைக்குது என்கிறத அவர்களுக்கு உள்ளத்தில் பதிய வைக்கிறதுக்கு தான் இந்த இயேசு நாமத்தில் தான் பாவ மன்னிப்பு. இப்போ புரியுதா? இந்த இயேசு நாமத்தில் தான் பாவ மன்னிப்பு. இந்த இயேசு நாமத்தை ஏற்றுக்கொள்வீங்களா, விசுவாசிப்பீங்களா அப்படின்னா தான் ஞானஸ்நானம். இதுக்கு தான் இயேசு நாமத்தை அந்த இடத்துல பயன்படுத்தினாங்களே தவிர அது ஞானஸ்நானம் கொடுக்கறதுக்கு அல்ல. அது நான் அடுத்தது உங்களுக்கு விளக்குறேன். இது இந்த பகுதிக்கு மட்டும் நான் குறிப்பிடுகிற விஷயமாய் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா அப்போ சிலர் 4:17 வானத்தின் கீழே பூமியின் மேலே வேறொரு இயேசு நாமம் அல்லாமல் வேறொரு நாமம் ரட்சிக்கப்படுவதற்கு கட்டளையிடப்படவில்லை. அதுக்கு பொருள் என்னது? இயேசு மட்டும்தான் பாவ நிவாரண பலியாய் மரித்திருக்கிறார். அவரை தேவன் பலியாக்கினார். வேற எந்த பலியும் மூலமும் பாவ மன்னிப்பை, பரிகாரத்தை தேட முடியாது. இதற்கு வேண்டிதான் இந்த இயேசுவின் சிலுவை பலி, இந்த இயேசுவின் நாமத்தை ஏற்றுக்கேன்னா, யூதர்கள் பழைய பலியில் நம்பிக்கை உள்ளவங்க. இந்த இயேசு புறக்கணிச்சாச்சு. இல்லைப்பா, சிலுவை பலி இதுக்கு தான் நடந்ததுன்னு சொன்னாங்க. அப்போது இயேசுவின் நாமத்தை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் என்ற அந்த இடத்துல வலியுறுத்துவதன் காரணம், இயேசுவின் சிலுவை பலியை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் என்பதை புரிந்து கொள்ளணும். கொஞ்சம் சந்தேகம் தீர்ந்திருக்கும், இன்னும் தீரலைன்னா அப்புறம் விளக்கு. இல்லையோ? சரி, இப்போ அடுத்த பகுதிக்கு நம்ம வரணும். அது எந்த நாமத்தில் எடுக்கணுங்கிறத கொஞ்சம் பின்னால் விளக்கணும், வசனம் எடுக்கும். இப்போ அடுத்த பகுதிக்கு நம்ம வரணும். பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டாயிற்று, இயேசுவின் சிலுவை பலியை விசுவாசிச்சாயிற்று, மனம் திரும்பியாச்சு. அப்படியே இருந்துட்டு போக வேண்டியதானே? பேசாமல் போயிருக்க வேண்டியதானே? மன்னிப்பு தான் கிடச்சாச்சு இல்லையா என்ற ஒரு கேள்வி வரும். அப்படியே நீங்கள் இருந்து விட்டால் அந்த பாவம் மீண்டும் உங்களை தொடரும், மீண்டும் உங்களை ஃபாலோ பண்ணோம். சீக்கிரமாக நீங்கள் பழைய இடத்துல விழுந்துருவீங்க. சரிதானே? அதான் விஷயம். அதனால ஆண்டவர் அதோட நிறுத்தாமல் அதுக்கு அடுத்த அனுபவத்துக்கு போகிறேங்க சொல்லுவார். சரியா? கிடைச்சது உண்மை. நீ இருந்த இடத்துல மன்னிப்பு கேட்ட தந்தேன், நானும் எனக்கு நடந்திருக்கு, சுகம் தந்துட்டேன். இதில் இருந்துடாத, இனி அடுத்த பாதுகாப்பு சேஃப் ஜோன், அடுத்த எல்லைக்கு போனோம். அது என்னென்னு வசனங்களை நம்ம பார்க்கணும். அதுதான் ஞானஸ்நானம் என்கிறதான அனுபவம். சரி, இப்போ வசனத்திலே நம்ம போனோம்.
இப்போ ஆண்டவர் சொல்லுகிறாரு, அவர் பாவ மன்னிப்பு கொடுத்தது உண்மை, சுகத்தை கொடுத்தது உண்மை, அற்புதம் செஞ்சது உண்மை. இப்போ சொல்லுகிறார். அப்போ மார்க்கு மீண்டும் அந்த மார்க்கு 16, 15, 16 இப்போ தான் ஞான ஸ்நானத்துக்குள்ளே என்டர் ஆகிறோம். அதுக்கு இடையில் ஒரு காரியத்தை, அந்த பாவ மன்னிப்புங்கிற விஷயத்தையும் ஞான ஸ்நானங்கிற விஷயத்தையும் அப்போஸ்தலர்கள் எப்படி காண்பித்தார்கள்ங்கிறத பார்த்துட்டு அடுத்த எல்லைக்கு போவோம். ஹல்லேலூயா. புரியுது இல்லையா? சத்தம் கிளியராக இருக்கு இல்லையா? ஓகே, அதை பார்த்துட்டு போகிறது தான் சரி. ஏன்னா இந்த பாவ மன்னிப்புக்கும் பாவ மன்னிப்பை பெறுவதற்கும் ஞான ஸ்நானம் பெறுவதற்கும் உள்ள ஒரு முக்கியமான அடிப்படை அதில் இருக்குது. அதை பார்த்துட்டு வருவோம். நீங்கள் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 40, 41 அப்போஸ்தலர் 2, 40, 41 பேதுரு பிரசங்கம் பண்ணுகிறார். அந்த பிரசங்கம் தான் அந்த பிரசங்கம் தான் இயேசு சிலுவையில் அறைஞ்சீர்கள், அவர் தேவனை எழுப்பினார், நாங்கள் சாட்சியாக இருக்கிறோம், அவருடைய நாமத்தில் ஞான ஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்போ தான் பாவ மன்னிப்பு வரும், பரிசுத்தாவின் வரம் கிடைக்கும்லாம் சொல்லிக்கிட்டு அதோட நிறுத்தலை. என்ன செய்யலை? அதோட சரி போங்க, அதோட போயிருங்க, விட்டுருக்கணும். அப்படியே தொடர்ந்து அந்த அதிகாரம் வருது. இப்போ தான் 40, 41 நீங்கள் இந்த மாறுபாடான சந்ததியை விட்டு விலகி உங்கள் ஆத்துமாக்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று பிரசங்கம் பண்ணினா அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டவர்கள் ஞான ஸ்நானம் பெற்றார். பற்றியெல்லாம் முதல்ல பாவமன்னிப்பை சொல்லியாச்சு. இந்த ஞான ஸ்நானத்தை அதை ஒழுங்குபடுத்துகிறார், முறைப்படுத்துகிறார். எப்படி ஞான ஸ்நானம் எடுத்துக்கணும்னா மாறுபாடான சந்ததியை விட்டு விலகி. அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். பாவத்தில் நீங்கள் இருக்க முடியாது, இனி பாவ சூழ்நிலையில் இனி போக முடியாது, இனி பழைய வாழ்க்கை இனி வாழ முடியாது. புரியுதா? அதான் அந்த மாறுபாடான மனிதர்கள், சூழ்நிலை, காரியங்கள் எல்லாவற்றையும் விட்டு விலகுகிறது ஞான ஸ்நானம். இப்போ புரியுதா? பாவ மன்னிப்பு எங்கேயோ இருந்தால் ஆண்டவரே என்ன மன்னி தந்துட்டார். இனி அடுத்தது இதை விட்டு விலகி கழுவப்படுகிற அடுத்த அனுபவம் தான் ஞான ஸ்நானம் என்பதை இங்கே நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். யோவான் 15:19 ஆண்டவர் சொல்வார், நீங்கள் உலகத்தாராக இருந்திருந்தால் உலகம் தன்னுடையதை சிநேகித்திருக்கோம், நீங்கள் உலகத்தாராக இராதபடினாலும் நான் உன்னை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடினாலும் உலகம் உங்களை பகைக்கிறது. அப்போ பாவ மன்னிப்பு நீங்கள் இருக்க இடத்துல சூழ்நிலையை தந்தாச்சு. ஆனால் இனி இந்த பாவத்துக்குரிய உலகத்துக்குரிய சூழ்நிலையிலிருந்து உங்களை என்ன செய்யணும்? வேறுபடுத்தலாம். சரிதானே? உலகத்திலிருந்து தெரிஞ்சு எடுத்துட்டேன், தனியாக இனி நீ அந்த ஆளுக அந்த தொடர்பு உங்களுக்கு வேண்டாம், உங்களை செப்பரேட் பண்ணுகிறேன்னு சொல்கிறார். அப்போது இயேசுவின் சீடத்துவம் அல்லது இயேசுவை பின்பற்றுகிறேன்னு சொல்லுது உலகத்திலிருந்து தேவ சித்தத்துக்கு தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களிலிருந்து வேறுபடுத்துகிற பிரித்தெடுக்கிற அனுபவம். சரிதானே? அதை தான் பேதுரு சொல்கிறார். மாறுபாடான சூழ்நிலை சந்ததியை விட்டு நீங்கள் விலக வேண்டும். லேவியர் 20:26 வந்தீங்கன்னு சொன்னால் பழைய ஏற்பாட்டிலேருந்து ஒரு வசனத்தை பார்க்கணும். அந்த இஸ்ரவேலர்களை தேவன் அழைத்த விதம் லேவியர் 20:26 அவர் கற்று சொல்கிறார், நான் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தராக இருக்கும்படி நான் உங்களை மற்ற ஜனங்களை விட்டு என்னுடையவர்களாக இருக்கும்படி மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். தெளிவாக இருக்கும். நீங்கள் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்துட்டார். அவன் சொல்லுவான், அவன் அந்த பார்வோன்னு சொன்னால் இங்கே உட்காருங்க, இங்கே ஆராதனை செய்யுங்க, இதெல்லாம் செய்யுங்கன்னா பல சான்ஸ் எல்லாம் கொடுத்தாங்கிற சம்பவம் அங்கே இருக்குது. கர்த்தரை சம்மதிக்கவில்லை. இல்லை, நாங்கள் இங்கே இருக்க மாட்டோம், மொத்தமாக போயிடுவோன்னு சொல்லி அவளை செங்கடலை கடத்தி வெளியே கொண்டு வந்து விட்டார். அல்லேலூயா. தெரியும் இல்லையா? நமக்கு அந்த செங்கடலை கடந்த அனுபவத்தை ஞான ஸ்நானத்துக்கு ஒப்பாய் சொல்லுவது உண்டு. வேறு வசனம் இருக்குது. அப்போ பழைய அனுபவத்திலிருந்து முற்றிலும் வேறு விரிக்கப்படுகிற ஒரு அனுபவம் தான் ஞான ஸ்நானம். இது ஏதோ அதான் நேரமே சொன்னேன், இது சும்மா அவர் தண்ணி சடங்கு இல்லை, அதை விட ஆழமானது. இப்போது அவர் சொல்வார், என்னுடையவர்களாக இருக்கும்படி. எல்லாரும் மை ஓன் பீப்புள் கிடையாது, எல்லாரும் எனக்கு ஏற்ற பரிசுத்தத்தில் நடக்கலை, நீங்கள் அப்படி தான் இருந்தீங்க. இனி அந்த சூழ்நிலையிலிருந்து என்னுடைய சொந்த பிள்ளைகளாக பரிசுத்த பிள்ளைகளாக இருக்கும்படி நான் பிரித்தெடுக்கிறேன். சரியா? இந்த பிரித்தெடுக்கிற அனுபவம் தான் ஞான ஸ்நானம். அது 1 பேதுரு 2:9 உங்களை அந்தகாரத்தினின்று ஆச்சரியமான ஒளியினிடத்துக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரீக ஆசாரிய கூட்டமோ, அவருக்கு சொந்த ஜனமாயும் பரிசுத்த ஜாதியாக இருக்கு. எழுதியிருக்கா? அல்ல, அதே விஷயம்தான். அப்போ இப்படி தேவனுக்கு சொந்த ஜனமாக இருக்கும்படி, பரிசுத்த ஜனமாக இருக்கும்படி, இருளான உலகத்தின் சூழ்நிலையிலிருந்து விடுவிக்கும்படி ஞான ஸ்நானத்தின் மூலம் நம்ம பிரித்தெடுத்தார். சரியா? அல்லேலூயா. அப்போ ஞான ஸ்நானம் பாவத்துக்குரிய உலகத்துக்குரிய மற்ற சூழ்நிலையிலிருந்து பிரித்து எடுக்கப்படுகிறது என்பதை
புரிஞ்சிருக்கு. சரியா? இப்படி தான் அந்த ஞான ஸ்நானத்தை அப்போஸ்தலர்கள் ஆதி திருச்சபை சூழ்நிலையில் ஆரம்பித்து இப்போ தொடர்ந்து வருகிறது. இப்போ எப்படி போகுதுங்கிறத நம்ம கொஞ்சம் அனலைஸ் பண்ணலாம். சரி, ஹல்லேலூயா. சரி, இப்போ ரெண்டாவது மார்க் 16, 15, 16. இப்போ இயேசு சொன்ன அந்த வழிமுறையை இன்னும் பார்க்குறோம். இயேசு என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிக்கு என்ன செய்யணும்? சுவிசேஷத்தை, ரொம்ப முக்கியமான வார்த்தை, சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணணும். அந்த சுவிசேஷத்தின் மேல் விசுவாசம் உள்ளவனாய் ஞானஸ்நானம் பெற்றவன் தான் ரட்சிக்கப்படுவான். இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம், பல வேளை கிறிஸ்தவ கோலத்தில் ஒரு தவறு செய்யப்படுவது உண்டு. என்ன தவறுன்னு சொன்னால், அந்த விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் தான் வார்த்தை இருக்கிறதுனால இவங்க அந்த விசுவாசத்துக்கு முன்னால் ஒரு வார்த்தை போடுவாங்க, இயேசுவை விசுவாசித்தா உனக்கு ஞானஸ்நானம் தந்துடலாம்ங்கிற மாதிரி ஒரு உபதேசமும் கொள்கையும் நடைமுறையும் இருக்கிறது. ஆனால் இங்கே ஆண்டவர் அப்படி சொல்லலை. முந்தின வார்த்தை, என் சுவிசேஷத்தை பேசுங்க, நான் சொன்ன செய்தி இதை ஏற்றுக்கொள்வார்களா? என்ன விசுவாசிக்கிறதுனால மட்டும் நீங்கள் ஞானஸ்நானம் எடுக்க முடியாது. காரணம் லூக்கா 4:41 சொல்லுது, பிசாசுகளும் இயேசுவே தேவனுடைய குமாரனே என்று சொல்லி விசுவாசித்து ஓடி போச்சுன்னு இருக்கு. பிசாசுகளும் விசுவாசிச்சது இல்லை. அது லூக்கா 8:28 6000 பிசாசு லோகியோன் பிசாசு பிடிச்சிருந்தவன் சொன்னான் இல்லை, இயேசுவே உமக்கு எனக்கு என்ன அப்படின்னு சொல்கிறான். அப்போ இயேசுவே தேவனுடைய குமாரன் என்று பிசாசு விசுவாசிக்குது இல்லை. அப்போ வெறும் இயேசுவை தேவகுமாரனுங்கிற விசுவாசம் ஞான ஸ்நானத்துக்கு போதுமானது அல்ல. சரிதானே? இதுக்கு ஒரு வசனத்தை பயன்படுத்துவாங்க. நீங்கள் அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் தானே. அந்த வசனம் என்ன சொல்லுன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீ உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படும். இப்படி இருக்கு. அதனால இந்த வசனத்தை இப்படி இருக்குனால இயேசு விசுவாசி, இயேசு விசுவாசி ஞானஸ்நானம் எடுத்துன்னு சொல்லுவாங்க. அந்த வசனத்தை சரியாக படிங்க. அந்த 2 வசனத்தை படிங்க, 31, 32. அப்போஸ்தலர் 16, 31, 32. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவர்கள் என்று நில்லுங்க. அந்த வார்த்தையை கவனிங்க. நீங்கள் எல்லா பைபிளையும் பாருங்க. என்று சொல்லி அடுத்த வார்த்தை, அவனுக்கும் அவன் வீட்டாருக்கும் யாவருக்கும் கர்த்தருடைய வசனத்தை போதித்தார். சரிதானே? இதுதானே இயேசு சொன்னது. நான் உங்களுக்கு சொன்னதெல்லாம் உபதேசம் பண்ணுங்கன்னு சொன்னார்ல, இதை விட்டுருவாங்க. பற்றியெல்லாம் டெக்னிக் எங்கே போகுதுன்னு. எப்பா இயேசுவை விசுவாசிக்க வேண்டியதான், சிலுவையை விசுவாசிக்க பள்ளி எல்லாம் வேண்டும். அவர் சொன்ன சுவிசேஷத்தை விசுவாசிக்காதவனுக்கு எப்படி ஞானஸ்நானம் கொடுப்பானே? சரியா? அப்போ இயேசுவின் சுவிசேஷத்தை அறிய வேண்டும், புரிய வேண்டும். விசுவாசித்து தான் ஞானஸ்நானம் எடுக்க முடியும். பிள்ளைகளுக்கு ஞானஸ்நானம் கொடுக்க முடியாது. ஏன்? அவங்க சுவிசேஷத்தை கேட்க முடியாது, புரிய முடியாது, விசுவாசிக்க முடியாது, முடிவெடுக்க முடியாது. முதல் தப்பு. அப்போ அந்த குழந்தை ஞானஸ்நானம் நீங்கள் எந்த ரீதியில் அவங்க ஆர்கியூ பண்ணாலும், எப்போ சுவிசேஷத்தை கேட்க முடிஞ்சதா, புரிய முடிஞ்சதா, விசுவாசிக்க முடிஞ்சதா, சப்மிட் பண்ணக்கூடிய மென்டாலிட்டி இல்லையா, மெச்சூரிட்டி இல்லாதவங்க ஞானஸ்நானம் எடுக்க முடியாதானே. வளர்ந்தாலும் மனநோயாளிகளுக்கு ஞானஸ்நானம் கொடுக்க முடியாது. ஏன்னா அவனுக்கு சுயமாக முடிவெடுக்க தெரியாது. பேய பிடிச்சிகளுக்கு கொடுக்க மாட்டோம், எல்லாம் சரியான பிறகு தான் கொடுப்போம். அப்படி தான் செய்வோம். சரியா? ஓகே. அப்போ குழந்தை ஞானஸ்நானம் தப்பு. சுவிசேஷத்தை அறியணும். இது முதல். அவங்க எல்லாருக்கும் என்னுடைய உபதேசத்தின்படி நான் சொல்கிறேன், எல்லாருக்கும் சொல்கிற செய்தி, படிக்க கல்வி, அந்த எழுத்து வாசிக்க தெரியும், பைபிள் வாசிக்க தெரியும்னு சொல்கிறவங்க முதல் இந்த 4 சுவிசேஷம் இருக்குல்ல, மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், இதை ஒரு 2 தடவையாவது படிக்கணும். சரியா? நாங்கள் எல்லாம் சொல்ல முடியாது, ஏன்னா இது தந்திருக்கார். இதை தராமல் இருந்திருந்தால் நாங்கள் ஏதோ சொல்லிட்டு உங்களை ஞானஸ்நானம் கொடுப்போம். இது தந்திருக்கிறார். நீங்கள் ஓசியா 8:12 என்னுடைய வேதத்தின் மகத்துவங்களை நான் அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அதை அவர்கள் அந்நிய காரியமாக எண்ணினார்கள். புரியுதா? அப்போ இதுக்கு எழுதி தந்ததை தூர போட்டுக்கிட்டு நீ வா உனக்கு ஞானஸ்நானம் தந்துரு நாங்கள் சொல்ல முடியாது. தந்திருக்கார். படிக்க முடிஞ்சவைய இல்லாதவங்களுக்கு நாங்கள் வேறு ஏற்பாடு பண்ணுவோம். இல்லையோ படிக்க வச்சு சொல்லிடுவோம். யார் யாரெல்லாம் ஞானஸ்நானம் எடுக்க விரும்புகிறீர்களோ இதை கண்டிப்பாக 2 தடவையாவது படிச்சுட்டா இயேசுநாதர் என்ன ஒரு சின்ன ஐடியா கிடைக்கும். ரொம்ப டீப்னஸ் தெரியாட்டாலும் இல்லை. அப்போது இது வேணுமா வேண்டாமா இல்லையா, சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்கிறேன்னா விசுவாசிக்கிறேனாங்கிறத முடிவெடுக்க முடியும். அப்படி முடிவெடுத்து தான் ஞானஸ்நான அனுபவத்துக்கு வரணும். இல்லை உங்களுக்கு புரிதல் பிரச்சனை இல்லையே? ஓகே. இங்கே அந்த சுவிசேஷத்தை புரிஞ்சு கொள்றதுக்கு ஒரு சின்ன குறிப்பை மட்டும் உங்களை சிந்தனைக்கு நான் தர்றேன். ஏன்னா நாங்கள் இதை பேசுகிறது இல்லையா. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில், மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் நியாயப்பிரமாணத்தை நான் அழிக்கிறதுக்கு வரல, அதை முழுமைப்படுத்துறதுக்கு வந்தேன். எப்படி வந்தேன்? அதை நிறைவேற்றுறதுக்கு வந்தேன்னு சொல்கிற பகுதி அங்கே இருக்குது. நான் நியாயப்பிரமாணத்தை அழிக்கலப்பா, அதை முழுமைப்படுத்துகிறேன். எப்படி முழுமைப்படுத்துகிறேன்னா, கொலை செய்கிறது தான் பாவம்னு பொதுவாக நீங்கள் நினைக்கிறீங்க. பழைய ஏற்பாடு அப்படி தான் சொல்லுவோம், கொலை செய்யாதிருப்பாயா. நான் உங்களுக்கு சொல்கிறேன், தன் சகோதரனை நியாயம் இல்லாமல் கோபித்துக் கொள்கிறவன் நியாய தீர்ப்புக்கு எதுவாக இருப்பான். இப்போ போகிறீங்க,
இயேசுவின் சுவிசேஷத்தின்படி கோவப்படணும்னாலும் அதுக்கு ஒரு நியாயம் இருக்கணுமா? அதில் நியாயம் இல்லைன்னா மன்னிப்பு கேட்கணும், சாரி கேட்குறாங்க இல்லை அதில் தெரியாமல் டென்ஷன் ஆகிட்டேன். அப்போ இயேசுவின் சுவிசேஷத்தினுடைய ஆழத்தை நீங்கள் புரியணும். நியாய பிரமாணத்தை விட அதிகமானவைகள், சரிதானே? அதான் வேத பாரகர் பரிசேயருடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகம். அது மற்ற 5:20 வேத பாரகர் பரிசேயருடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாயிராவிட்டால் பிரவேசிக்க மாட்டீர்கள். பத்தியெல்லாம் வேத பாரகர் பரிசேயருடைய நீதி வேலை செய்ய மாட்டோம், இது செய்ய மாட்டோம்லாம் சொல்கிறீங்க. அதெல்லாம் நல்லதாப்பா, ஆனால் அது போதுமானது இல்லைன்னு சொல்லிட்டேன். அப்போ இயேசுவின் சுவிசேஷம் நியாய பிரமாணத்தை தாண்டி பூரண சத்தியத்தை நமக்கு கொடுக்கிறது. பூரண தேவ அறிவை, ஞானத்தை, ஆன்மீக அனுபவத்தை கொடுக்குதா இல்லையா? இந்த அனுபவத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இன்னும் நீங்கள் தொடர்ந்து நீங்கள் போகும்போது 5ஆம் அதிகாரம் 27, 28 விபச்சாரம் செய்கிறது தான் பாவம்ங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. இங்கே இச்சை பாவம். இந்த டிவி சினிமாலெல்லாம் பொம்பளைங்களை காட்டுறாங்க, இந்த விளம்பரம், இதெல்லாம் பாவம். ஸ்திரீயை இச்சையோடு பார்க்குறோன்னு விபச்சாரம் செய்து ஆயிட்டுன்னு சொல்லுது. அது ரொம்ப முக்கியம். இது கிறிஸ்தவ நமக்கு தெரியணும், நேருக்கு தெரியலை. ஸோ அது பாவம். அது மட்டும் இல்லை, நீங்கள் ரோமர் 13:14 துர்ரிச்சைக்கு எதுவாய் உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அணிந்து கொள்ளுங்கள். அப்போ 2 விஷயம். ஒன்று, இச்சை பாவம்னா இச்சைக்கு எதுவாக நடக்கிறதும் பாவம் தானே, 2 பக்கம் இருக்குல்ல. இந்த 2ஐயும் புரிதல் இது ரொம்ப முக்கியம். இது கிறிஸ்தவ குலத்துக்கு இது ஒன்றுமே தெரியாது. உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கோம், இது ஒன்றுமே தெரியாது. அந்த ட்ரெஸ்ஸிங்கு, நம்முடைய நடவடிக்கை கற்புக்குரிய ரீதியில் இருக்கணும். அது வேறு வசனம், கற்புள்ள எவைகளோ இல்லையா, எல்லாம் வசனம் இருக்குது. அது 4:8 பிலிப்பியர். ஸோ இந்த கத்தோலிக்க ஃபாதர் ஆம்பளைங்களாக இருந்தால் கேத்தலிக் ஃபாதர் ட்ரெஸ் பண்ணியிருக்காருல்ல, கழுத்து முதல் பாதம் ஒரு அங்கி, இதுதான் பைபிள் சொல்கிற உடை. இது எல்லாருக்குமே சொல்கிறது தான், அதான் உண்மை. இயேசுநாதருக்கு ஒரு முழு நீள அங்கி தரிச்சிருந்தாருன்னு இருக்குது. வெளிப்படுத்தின விசேஷத்தில் நிலை அங்கின்னு இருக்குல்ல, அதுதான் ஒரு சரியான ட்ரெஸ்ஸு. நீங்கள் பழைய சபையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜிப்பா வேஷ்டி போடுவாங்க, ஏறக்குறைய அது மாதிரி அதே மாடல், ஒரு ஃபுல் கவரிங் இருக்கணும். அதான் நாங்களும் நான் முடிஞ்ச வரைக்கும் போடுறோம். சில வேளை பைக்கில் போகிறதுக்கு நான் பேக்கில் எல்லாம் வேஷ்டி வச்சுருப்பேன். சில சந்தர்ப்பம் அப்படி முடிச்சோம்னா இங்கே போய் வேஷ்டி கட்டிட்டு அப்படி ஃபுல்லாக அனுப்பேன். அதுதான் சரியானது. சில பணையாக ஏறும்போது டெலிஃபோன் போஸ்ட்டில் ஏறும்போது செய்ய முடியாது, அது இன்னொரு இஷ்யூ. முடிஞ்ச வரைக்கும் உடை போடணும். பொம்பளைங்களாக இருந்தால் அந்த கன்னியாஸ்திரி இருக்காங்கல்ல கேத்தலிக், அதுதான் சரியான உடை. பைபிள் அந்த உடை தான் சொல்லுது. அந்த முக்காடுன்னு சொல்லுது கற்பு கடையாளம். அந்த முக்காடுன்னு சொல்கிறது கூட அப்படி தான். நீங்கள் 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தில் முக்காடு அணிகிற ஸ்திரீ தன் தலைவரை கணவனை கனம் பண்ணுகிறாள். தலைன்னு போட்டிருக்கோம், தலைங்கிறது கணவர். அது முந்தின வசனத்தில் வரும். கிறிஸ்துவுக்கு தேவன் தலைவர், புருஷனுக்கு கிறிஸ்து தலைவர், ஸ்திரீக்கு புருஷன் தலைவர். அப்போ கணவனை கனம் பண்ணுறது அது கற்பின் அடையாளம். அது ஒரு தனி பாடம், அது நேரம் போயிடும். புரிதல் என்னன்னா முழுமையான உடை. இஸ்லாமியர்கள் போடுறாங்கல்ல, இதெல்லாம் எப்படி எனக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் வசனத்தையும் ப்ராக்டிக்கலாகவும் எப்படி படிப்பிச்சாருன்னு நான் ஒவ்வொன்றா சொல்ல போனால் கொஞ்சம் நேரம் போயிடும். அது இன்னொரு, நீங்கள் சமயம் தந்தால் அதை இது எப்படி பாஸ்டர் சொல்லுதியே இதை விளக்கமாக சொல்லுங்கன்னா அது இன்னொரு இதில் பார்க்கலாம். புரிதல். துரிச்சைக்கு எதுவாக உடலை பேணவும் கூடாது, நம்மளும் இச்சையாய் பார்க்கவும் கூடாதுங்கிறதுனே ஆண்டவர் சொன்னார். அப்போ 2 பக்கம் செய்யணும். இதை மற்றவங்க செய்கிறாங்க, ஆனால் கிறிஸ்தவ மார்க்கத்துக்கு தெரியலை, அவங்க பரியாசம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. பெரிய தப்பு. இங்கே சொல்ல வர்ற விஷயம், நாம் கிறிஸ்தவ மார்க்கத்தின் கொள்கையை படிக்க இங்கே வரல. பரலோக தேவன் நம்முடைய குமாரனாக இயேசு கிறிஸ்து மேலே ஒரு சுவிசேஷத்தை தந்திருக்காருல்ல, அதை படிக்க தான் இங்கே வந்திருக்கோம். சரிதானே? அந்த இயேசு இருக்கிறத போகிறதுக்கு தான் இங்கே வந்திருக்கோம். ஒவ்வொரு சபைக்கு ஒரு பரலோகம் அங்கே கட்டி வச்சுருக்காரு. நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படி சேர்த்துக்கிட்டு வேணும். யோவான் 14:2-3 சொல்லுது. அப்போ இயேசு இருக்கிற இடத்துக்கு போனோன்னா எப்படி பரலோக தேவனுக்கு ஒரு பரிசுத்த பிள்ளைகளாக இருக்கணும்னு பார்த்துட்டோம்ல, அது எப்படிங்கிறத படிக்க தான் இங்கே வந்திருக்கோம். இதை மனசில் கொள்ளணும். இது ஒரு சபை உபதேசம் கிடையாது. பரலோக தேவன் குமாரன் மூலம் வெளிப்படுத்தி அவருடைய அப்போஸ்தலர், அது எபேசியர் 2:20 அப்போஸ்தலர் தீர்க்கதரிசி அஸ்திபாரம், கிறிஸ்து மூலக்கெல்லாம் இருக்கிறார், நீங்கள் கட்டப்படுகிறீர்கள், இப்படி தான் சொல்லியிருக்கு. இயேசு சொன்னதை செஞ்சது, அப்போஸ்தலர் சொன்னதை செஞ்சது, அதை படிக்க தான் இங்கே வந்திருக்கோம். இல்லை நீங்களும் வந்திருக்கீங்க, நான் தான் பேசணும். எந்த சபைக்கு போனாலும் இதுதான் இங்கே இருக்குது. உங்கள் சபையில் எது இருக்கோ எது இல்லையோ அதை சரி பண்ணது உங்கள் பொறுப்பு. என் வேலை நான் சொல்லி தந்துட்டு நான் உங்களை ஜெபம் பண்ண நடத்திட்டு போயிடணும். சரி, இப்போ என்ன புரிகிறோம், இதை நீங்கள் புரிஞ்சிட்டீங்க. அப்போது ஒரு அடிப்படை தெரியுதில்ல, எந்த அளவு இயேசுவின் சுவிசேஷம் ஆழமாக நீங்கள் அது வாசித்தா தெரியும். என்னன்னு நான் சாம்பிள் தான் சொன்னேன். உள்ள வாசித்து போனால் ஏகப்பட்ட விஷயம் இருக்கும். அதெல்லாம் ஏற்றுக்கிறேன் ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிறேன், இதுதான் பரலோக சத்தியம்னு ஒருத்தர் வந்தால் மட்டும்தான் அவருக்கு ஞானஸ்நானம் கொடுக்கணும்.
சும்மா நான் இயேசு விசுவாசிக்கிறேன்னு சொல்கிறாலும் ஞானஸ்நானம் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அது இடப்படாது, பரலோகம் அங்கீகரிக்காது. இங்கே கொடுத்துடலாம், நீங்கள் உங்கள் பேரில் எழுதிடலாம், பரலோகம் அதை எழுதாது. இது முதல் அடிப்படை. ஹல்லேலூயா. ஏன்னா உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களை பார்த்தாலும் பூரண பரிசுத்தர்களாக இருக்கும்படி நம்ம தானே அழைச்சிருக்காரு. சொல்லிட்டார்ல, பரிசுத்த சந்ததி, சொந்த ஜனம், மை ஓன் பீப்புள். அப்படின்னா நமக்கு எவ்வளவு ராயல்ட்டி இருக்குல்ல, எவ்வளோ பொறுப்பு இருக்குல்ல. அதெல்லாம் நீங்கள் புரியணும். இந்த கிறிஸ்தவ மார்க்கம் அப்படி இல்லை. இங்கே ஒன்று புரியணும், கிறிஸ்தவ மார்க்கம் இயேசுவின் மார்க்கம் கிடையாது. இந்த சுவிசேஷத்தின்படி எனக்கு நான் 15வது வயசுலேருந்து அந்த பைபிளை நாட்டே இருப்பேறேன். சர்வலோகாதிப நமஸ்காரம்னு ஒரு பாட்டு கேட்குறீங்க இல்லையா, சர்வலோகாதிப நமஸ்காரம். அந்த பாட்டு எழுதுனது என்னுடைய பாட்டனார் வேதமாணிக்கம் ஐயர். அவர் எழுதின 2 பாட்டு இன்னும் ஞானப்பாட்டு கீர்த்தனையில் இருக்குது, சிஎஸ்சியில். இன்ப காலமல்லோ ஜப வேளை, ஜீவ வசனம் கூறுவோம், சகோதரரை சேர்ந்த காலம் ஊதுவோம். இந்த குடும்பத்தில் பிறந்தேன். ஒரு கட்டத்தில் இந்த பைபிளை வாசிக்கும் போது எனக்கு இந்த பிரச்சனை உண்டாயிடுச்சு. என்னடா பைபிள் பேசுகிறது, இயேசுநாதர் பேசுறது பார்த்தா ரொம்ப உயரமாக இருக்குது, நம்ம சபையில் நடக்க கூத்த பார்த்தா வேறு மாதிரி இருக்குன்னு எனக்கு கன்ஃபியூஷன். ஸோ எங்கள் வீட்டுக்கு எங்கள் நாட்டையர் வந்து வீட்டு விசிட்டு வருவாங்க. வீடு விசிட்டு மாதத்துக்கு ஒரு வரும்போது நான் கேட்டேன், பாஸ்டர் இங்கே இயேசுநாதர் சொல்லியிருக்கிறது, அவருடைய அப்போஸ்தலர் சொல்லியிருக்கெல்லாம் வேறு மாதிரி இருக்குது, நம்ம சபையில் பார்க்குறது வேறு மாதிரி இருக்குது பாஸ்டர் அப்படின்னு கேட்டேன். அப்போ பாஸ்டர் சொன்னாங்க, நீ சொல்கிறது சரிதான்ப்பா, இந்த பைபிளை யார் படித்தாலும் இது வித்தியாசமாக தான் தெரியும். ஆனால் இந்த பைபிளை வச்சு நிறைய அமைப்பு இருக்குது. கத்தோலிக்க சபை இருக்குது, சிஎஸ்ஐ இருக்குது, பெந்தகோஸ்து இருக்குது, லூதரன் இருக்குது, செல்வேஷன் ஆர்மி இருக்குது, ஸோ மெத்தடிஸ்ட் இருக்குது. எல்லா சபையாரும் அவங்க சபை பாரம்பரியத்திலே செல்லுகிறார்கள். சரியா? நம்ம வந்து சிஎஸ்ஐ சபைக்கு பாரம்பரியத்தில் போகிறோம். அப்போ எனக்கு தெரியாது, நான் சின்ன பையன், 15 வயசு. அப்போ அவர் சொல்லிட்டாரு, இதில் இருக்கிறது மாதிரி யாரும் நடக்கலை. அதான் உண்மை. அவங்க கத்தோலிக்கையும் ஒன்று செஞ்சுட்டு நான் தான் பரலோகத்துக்கு போவேங்கிறான். சிஎஸ்காரன் இன்னொன்று சொல்லுவான், பந்தகோஸ்காரன் ஒவ்வொருத்தன் ஒவ்வொன்று சொல்லுவான். பார்த்துட்டு இருக்கிறோம்ல இது. அப்போ நான் கேட்டேன், சரி பாஸ்டர், இன்றைக்கி இப்படி ஒவ்வொரு பாரம்பரியம் இருக்குதுன்னு சொன்னால் இயேசு இருக்கிற இடத்துக்கு போனோன்னா இதில் எந்த பாரம்பரியத்தில் எப்படி போனோம்? அது என்ன பிரச்சனை? நமக்கு பாரம்பரியம் நிறைய இருக்குது, அங்கே போய் சேரணுமே. அல்லது இயேசுவும் அவருடைய அப்போஸ்தலரும் சொன்ன பாரம்பரியம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டேன். இந்த பாரம்பரியம் இது எனக்கு அப்போ தெரியாது சபையில் பற்றி. அவர் கன்ஃபியூஸ் ஆகிட்டார். அவர் சொன்னார், தம்பி நீ வேதத்தை படி, நீ கற்று நிச்சயித்து கொண்டவளில் நிலைத்திரு என்று சொல்லி தீமோத்தேயுவுக்கு பவுல் சொல்லியிருக்கிறார். ஆண்டவர் உனக்கு என்னெல்லாம் படிப்பிக்கிறாரோ நீ அதிலே போ, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார் சொல்லி ஜெபம் பண்ணிட்டு போயிட்டேன். இப்படி தான் நான் ஆண்டவர்கிட்ட இதை படித்தேன். இதை படித்த பிறகு தான் காஞ்சரக்கோட்டு சாது கிருபாசன கிறிஸ்துவன் சபைன்னு ஒரு பெந்தகோஸ்து ஸ்தாபனம் இருக்குது. அதுக்கு ஃபவுண்டர் ஒரு பெரிய தீர்க்கதரிசி இருந்தார், 2000 இறந்து போனார். காஞ்சரக்கோட்டு சாதுன்னு சொல்லுவாங்க. அவர் இங்கே ஞானஸ்நானம் எடுத்து அவர் மூலம்தான் கர்த்தர் பேசினார். நீ என்ன இடத்துல கற்றுக்கொண்ட விட எல்லா இடத்துலையும் பேசணும், நீ போயிட்டே இருக்கணும். நான் ஒன்று கேட்டேன், ஆயத்தம் பண்ணி தருவேன், அங்கெல்லாம் பேசுன்னு சொல்லி தான் இப்போ தமிழ்நாட்டிலும் கேரளாவிலும் நான் போயிட்டே இருக்கிறேன். எனக்கு இப்படி இடம் ஆயத்தம் பண்ணப்படுறது. எல்லா இடத்துலும் நிறைய சத்தியம் பேசுகிறேன். யூடியூப்பில் ஒரு 450 பிரசங்க இருக்கும். செல்வின் நெகேமியான்னு டைப் பண்ணால் ஒரு 450க்கு மேலே இருக்கும். இதெல்லாம் அப்லோட் பண்ணிடுவேன் இன்னைக்கு சாயங்காலத்தில். ஏன்னா நிறைய பேருக்கு அதை கொடுக்க வேண்டியிருக்கு. ஓகே, என்ன புரிகிறோம்? நாம் இயேசுவின் சுவிசேஷத்திலே இருக்க வேண்டும். அப்போஸ்தல அஸ்திபாரத்தில் இருந்தால் மட்டும்தான் இயேசு இருக்கிற இடத்துக்கு போக முடியும். இதுதான் கேரண்டியாக நான் உங்களுக்கு பேச முடியும். அல்ல இல்லையா? வேறு சபை பாரம்பரியங்களில் நான் பேச முடியாது, எனக்கு தெரியாது. இந்த ஒரு சபையும் பரலோகத்துக்கு வந்து சேராது. அவருக்கு பிரியமானவர்கள் சித்தம் செய்தவர்கள் மட்டும் வருவார். சரி, எனக்கு நேரம் போயிடும். அதான் வசனங்களும் செய்திகளும் வந்துகிட்டே இருக்கும். இப்போ அடுத்த விஷயத்துக்கு போனோம். இப்போது மத்தேயு 28, 19, 20 ஞானஸ்நானத்தில் தான் வர்றோம். 19, 20 ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதியையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால் ஞானஸ்நானம் கொடுத்து நான் கட்டளையிட்ட யாவையும் கை கொள்ளும்படி உபதேசிக்க வேண்டாம். இங்கே கவனிக்க வேண்டிய இந்த வசனத்தை பார்க்கணும். ஒன்று, சீஷராக்கி ஞானஸ்நானம் கொடுங்க. எப்படி கொடுங்க? சீஷராக்கியா பக்தராக்கியா? அந்த வார்த்தையை சரியா பாருங்கள். எஸ், திஸ் இஸ் தி அனதர் ப்ராப்ளம். சீஷராக்கின்னா நீங்கள் வந்து யோவான் 8:31, 32 நீங்கள் என்னுடைய உபதேசத்தில் நிலைத்திருந்தால் என்னுடைய சீஷர். அப்போ இயேசுனுடைய போதனையின்படி நடக்கிறது தானே இயேசுவின் சீஷத்துவம். ரெண்டாவது யோவான் 13:15 நான் செய்தது போல நீங்கள் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை வைத்து போனேன். அப்போ இயேசுனுடைய மாதிரியில் நடக்கிறது தானே சீஷத்துவம். சந்தேகம் இல்லையே. 1 பேதுரு 2:21 அவருடைய அடிச்சுவடுகளில் நடந்து வரும்படி அவர் மாதிரியை வைத்து போனார்னு பேதுரு அப்போஸ்தலர் நமக்கு சொல்லிக் கொடுக்குறார். அப்போ இயேசு நடந்த மாதிரி நடக்கணும். சரிதானே? 1 யோவான் 2:6 அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானோ
நடக்கணும். அப்போ இயேசுவின் சீஷத்தோன்னா என்னது? அவர் சொன்ன வார்த்தையின்படி, அவர் காட்டிய மாதிரியின்படி நடக்கிறது. இயேசுவின் பக்தராகிறது என்னன்னு சொன்னால், இயேசுவே உண்மை ஆராதிக்கிறோம்லாம் நிறைய பாட்டெலாம் பாடுறாங்க, ஆராதிச்சுட்டு போயிடுவாங்க. அவங்க இயேசு சொன்னதை செய்ய மாட்டாங்க, இயேசுவின் மாதிரியில் நடக்க மாட்டாங்க. தப்பு தானே? இதுதான் அடுத்த பிரச்சனை. இப்போ கிறிஸ்டியானிட்டி இந்த பிரச்சனைக்குள்ளே வந்துட்டு, அவர் ஆராதிச்சா போகிறோம், தொழுது கொண்டா போதும், அவர் சந்தோஷப்பட்டுருவார். யோவான் 14:23 சொல்வார், ஒருவன் என்னில் அன்பாக இருந்தால் என் வசனத்தை கடைபிடிப்பான், அவன் இடத்துல பிதான். அப்போ இயேசுவிட்ட அன்பாக இருந்தால் என்ன செய்யணும்? அவர் சொல்லுறது கேட்கணுமா வேண்டாமா? அவர் நடத்தவர்கள் நடக்கணுமா வேண்டாமா? இதை கிறிஸ்தவ மார்க்கம் செய்யாது. அவங்க ஆராதிச்சுட்டே போயிடுவாங்க. ஸோ அதை நீங்கள் இந்த இடத்துல விளங்கி கொள்ளணும். சீஷராக்கி தான் ஞானஸ்நானம் கொடுக்க வேண்டும். அது ரொம்ப முக்கியமான காரியம். இது பக்தராக்குற விஷயம் கிடையாது. ஏன்னா அதை நான் சொல்லிடுறேன், அந்த பக்தராக்குறதனுடைய விஷயத்தை நீங்கள் புரியணும். ஏன்னா இயேசுவை குருவாக, போதகராக, மேய்ப்பராக பின்பற்றுவதுக்கு பேர் தான் சீஷத்துவம். சரிதானே? அதான் குரு. அது மத்தேயு 23:10 அது என்னது? அதாவது ஒருவனையும் 23:25 ஒருவனையும் குருவென்று சொல்லாதிருங்கள், கிறிஸ்து ஒருவனே உங்களுக்கு குருவாக இருக்கிறார். வசனம் சரியா? மத்தேயு 23:25 அல்லேலூயா. கிறிஸ்து ஒருவரே 23:10 சரிதான், 23:10 குருக்கு. இயேசு யார்? நமக்கு குரு. சரிதானே? குருவாக இருக்கிறார். லூக்கா 6:40 அதாவது தேறினவன் எவனும் குருவை போல இருப்பான். வசனம் சரியா? லூக்கா 6:40. அப்போது இயேசுவை குருவாக ஏற்றுக்கொள்ளணும், அவருடைய அடிச்சு வீட்டில் நடக்கணும், நாம் அவருக்குள்ளே வளர்ந்து அவரை போல மாறணும், குருவை போல மாறணும் இல்லையா? அதுதானே அந்த வசனம். சரி, இதுதான் சீஷத்துவம். இது தொழுகை என்று சொன்னால் அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கிடுங்க. இந்த இடத்துல நான் சொல்லிடுறேன். இயேசு தொழுகையை குறித்து, ஆராதனை குறித்து சொன்ன வசனங்கள் என்ன, அவர் காட்டிய மாதிரி என்னங்கிறத இந்த இடத்துல சிந்திச்சுட்டு போகலாம். பின்னால் வரணும், அது இந்த இடத்துல அதை சொன்னால் நல்லது. சீஷத்துவத்துக்கும் தொழுகைக்கும் உள்ள வித்தியாசம். லூக்கா 4 8ஆம் வசனம் தானே? 8ஆம் வசனத்தில் என்ன சொல்லுகிறார்? பிசாசு இடத்தில் சொல்லுகிறார், எனக்கு பின்னாக போய் சாத்தானே, தேவனாகிய கர்த்தர் ஒருவரையே தொழுது கொண்டு அவர் ஒருவருக்கு ஆராதனை செய்வாய் என்று. அப்போ இயேசு இங்கே சொல்லுகிறாரு, தேவன் ஒருவரை தொழுதுகொள். என்ன தொழுதுகொள்ளுன்னு சொல்லலை, வசனத்தை அப்படியே சொல்லி ஆகணும், அது ஒன்றும் மாற்ற போகிறதில்ல. என்ன நான் தான்ப்பா கடவுள், என்ன தொழுதுகொள்ளுன்னு சொல்லாமல் தேவனை தொழுதுகொள், ஒருவரை 3-4 பேரை இதெல்லாம் புரியாமல் அறியாமைனால வர்றது. அது கொஞ்சம் விளக்குறது, அது கொஞ்சம் டைம் எடுக்கும். அவரை மட்டும் தொழுதுகொள், முதல் விஷயம். ரெண்டாவது, லூக்கா 4:21 சமாரிய ஸ்திரீட்ட ஆண்டவர் பேசும்போது, ஸ்திரீயே பிதாவை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வருகிறது. வசனம் சரிதானே? பிதாவை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வருகிறது. 4:21 யோவான் 4:21 தானே? வசனம் தப்பா? யோவான் 4:21 எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வர்றதா? வசனம் ஒன்றும் தப்பு இல்லை, சரிதானே? எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வர்றது. இங்கேயாவது சொல்லியிருக்கலாம் இல்லை, நான் தான் இனி புதிய கடவுள், இனி என்ன தொழுகிற காலம் தான் வரப்போகுதுன்னு சொல்லியிருக்கலாம் இல்லை, சொல்லலை. ரெண்டாவது 24ஆம் வசனத்தில் அந்த பிதா யாருன்னு ஒரு விளக்கம் வேற சொல்லிட்டேன். தேவன் ஆவியாக இருக்கிறார். எப்படி இருக்கிறார்? அது கத்தோலிக்க மொழிபெயர்ப்பு கொஞ்சம் அழகாக இருக்கும். தேவன் கடவுள் உருவமற்றவர், அவருடைய உண்மை இயல்புக்கு ஏற்றபடி உள்ளத்தால் தான் அவரை, அந்த விக்கிரகாராதனை தப்புனாச்சா தொழுது கொள்ள முடியும். கத்தோலிக்க வேதாமத்தில் எடுத்து பாருங்கள், அங்கே இருக்கும் ஒரு. அப்போ இங்கே தன்னை சொல்லலை, ஏன்னா இவர் தேவனுடைய தற்சொரூபம், ஆவியாக இருக்கிற தேவனுடைய ரூபமாக இருக்கிறது, அது சந்தேகம் இல்லை, அது வேறு விஷயம். தொழுகை செய்கிறது ஆவியாக இருக்கிற தேவனை தான் தொழுகை செய்யணும். ஏன்னா ரூபத்தில் தொழுகை செய்தால் அது விக்கிரக ஆராதனை ஆகிரும். அங்கே ஒரு பிரச்சனை வரும் நமக்கு. அது யாத்திராம 20 உன்னை உண்டாக்காத, பட்டம் வரையாத, சேவிக்காத, நமஸ்கரிக்காத சொல்லியிருக்கு இல்லையா? அதனால தான் இவர் அவருடைய தற்சொரூபமாக இருந்தாலும் ஆவியாக இருக்கிற தேவனை தொழுகை செய்யணும்னு ஆண்டவர் சொல்லிட்டார். ரூபமாக நான் இருந்தாலும் என்ன தொழுதுட்டா அது, ஏன்னா இயேசுங்கிறது ஒரு மனுஷனாக பிறந்த போது தானே அந்த நாமம், அதான் இயேசு நமக்கு அருளுக்கு சொல்லுவோம். இப்போ இயேசுங்கிற நாமத்தில் தொழுதுகொள்ளணும்னு சொன்னால் ஒரு மனுஷ ஆராதனை ஆயிரும், அது விக்கிரக ஆராதனை ஆயிரும். ஆண்டவர் அப்படி சொல்லி தரல.
அவர் ஆவியாக இருக்கிற தேவனை தொழுது கொள்ள சொன்னார். சரிதானே? எல்லாம் இப்படி தான் அப்போஸ்தல அஸ்திபாரம். நான் வசனத்தை தந்துடுறேன், அது ஒரு தப்பாக இருப்படாது. இந்த விஷயம் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட் இஷ்யூ. ஸோ இது ரெண்டாவது. மூணாவது, இயேசு என்ன தொழுகை செஞ்சார் என்கிறதே நம்ம பார்க்கணும்ல. இயேசு என்ன தொழுகை செஞ்சார்னா, மத்தேயு 13ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வரும்போது அது 25 மத்தேயு 13:25 பிதாவே இதை ஞானிகளுக்கும் கல்விமானுக்கும் மறைத்து 13:25 அப்பொழுது அவர் என்ன சொல்கிறார்? ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து வசனம் தப்பிட்டு 11:25 அந்த சமயத்தில் இயேசு சொன்னது, பிதாவே வானத்துக்கு பூமி ஆண்டவரே, இவளை ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினபடினால் உம்மை. அப்போ இயேசு யாரை ஆராதனை செஞ்சுருக்காரு? பிதாவை. தப்பு கிடையாது, இருக்குது தான், மறைக்க முடியாதுல்ல. பிதாவை தொழுகை செய்தார். ஓகே. இப்போ யோவான் 11:41 லாசருடைய கல்லறையில் பிதாவே நீர் எனக்கு செவி கொடுத்தபடினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். சரிதானே? இப்போ இயேசு யாரை தொழுகை செஞ்சார்? பிதாவை தொழுகை செஞ்சார். யாரை தொழுகை செய்ய சொன்னார்? பிதாவை. சந்தேகம் இல்லைல்ல உங்களுக்கு? இப்படி தான் வசனத்தை தான் பார்க்கணும், மற்றவங்க எது வேணாலும் சொல்லிட்டு போட்டோம். அப்போ பிதாவை தொழுகை செய்யுங்கள், ஆவியில் தொழுகை செய்ய. இனி அப்போஸ்தலர்கள் என்ன செஞ்சாங்க? 1 பேதுரு 1:3 கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவங்களும் அதுதான் செஞ்சார். 2 கொரிந்தியர் 1:3 கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனும் சகலவித ஆறுதலும் தேவனுமாக இருக்கிறவருக்கு ஸ்தோத்திரம், அதுதான் செஞ்சாங்க. அல்லேலூயா. எல்லாம் ஒழுங்காக தான், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆதி திருச்சபையில் உள்ள விசுவாசிகளும் அது 4ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் வருது இல்லையா, என்ன சொல்கிறாங்க? அந்த ஜெபம் ஒன்று இருக்குது, அது 4:30 உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசு நாமத்தில் அடையாளங்களை அற்புதங்களை நடக்கும்படி செய்தருளும்னு சொல்லி ஜெபம் பண்ணாங்க. பரிசுத்த பிள்ளையாகிய இயேசு நாமன்னு சொல்லுறதுனால அவர்களும் பிதாவை நோக்கி தானே ஜெபம் பண்ணாங்க. சரிதானே? எபேசியர் 3:15 கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனை நோக்கி முழங்கால் படிட்டு ஜெபிக்கிறேன். ஒரு ஐடியா இருக்கா? ஸோ ஆண்டவரும் சொல்லிட்டார், பரமண்டலத்தில் எங்கள் பிதாவை ஜெபம். அப்போ பிதாவை தொழுது கொள்ளுங்கள், ஆவியாகிய தேவனை தொழுகை செய்யுங்கள், ஆனால் என்னை பின்பற்றுங்கள். இந்த வித்தியாசம் தெரிஞ்சதா? எனக்கு சீசராக மாறுங்க, அவரை தொழுது கொள்ளுங்க. இப்போ கிறிஸ்தவ மார்க்க என்ன செஞ்சிருவாங்க? இயேசுவை தொழுகை செஞ்சுருவாங்க, அவருக்கு சீசராக மாற மாட்டாங்க. இதனால தான் பிரச்சனை. அப்போ இயேசுவின் சிந்தை வராது, குணம் வராது, கனி வராது, ஒன்றும் வராது. பெரிய எரர், பெரிய பிரச்சனை வந்துடும். நீங்கள் இப்போ ஆராதனை நடக்கும்போது 2 வார்த்தை பயன்படுத்துவோம். ஒன்று, தேவனுடைய வல்லமை இறங்குவதாகன்னு சொல்கிறீங்க. எஸ், அவருடைய வல்லமை நமக்கு தேவை. அதே நேரம் இயேசு நமக்கு அதிகாரம் கொடுத்துருக்கிறார். இயேசு நாமத்தை எதுக்கு பயன்படுத்துகிறோம்? அவர் கடவுளுங்கிறதுனால அந்த நாமத்தை பயன்படுத்தலை. அவர் தான் பாவ மன்னிப்பின் அதிகாரம் பெற்றவர். அவர் தான் பிசாச விரட்ட நமக்கு அதிகாரம் கொடுக்கிறவர். சரிதானே? அந்த நுட்பமான வேறுபாடு. அதனால தான் இயேசு நாமத்தில் பிசாசத்தை துரத்துறோம். அது லூக்கா 10:19 ஆமாம், சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவின் சகல வல்லமையை மேற்கொள்ள நான் உங்களுக்கு அதிகாரம். அதனால இயேசு நாமத்தில் பிசாசை துரத்துகிறோம், இயேசு நாமத்தில் வியாதியை சுகமாக்குறோம், இயேசு நாமத்தில் பாவ மன்னிப்பு, இயேசுன்ற அதெல்லாம் பயன்படுத்துகிறோம், தப்பு கிடையாது. ஆனால் தொழுகை என்று வரும்போது தேவனை தொழுது கொள்ளணும், தேவனுடைய வல்லமை. ஏன்னா அது இயேசு எப்படி இந்த அற்புதத்தை செய்தாருன்னு சொன்னால், நீங்கள் யோவான் 14:10 இயேசு சொல்லுகிறார், நான் என்னில் வாசமாக பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை விசுவாசிங்கள். சொல்லுகிற வார்த்தை சுயமாய் பேசாமல் என்னிடத்தில் வாசமாக இருக்கிற பிதாவானவரை இந்த கிரியையை, அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். அப்போ என்னிடத்துல பிதா வாசமாக இருக்கிறார். எப்படி வாசமாக இருக்கிறார்? அதை பேதுரு சொல்லுகிறார். அப்போஸ்தலர் 10:38 தேவன் அவரை பரிசுத்தாவினாலும் வல்லமையினாலும் நிரப்பினார், தேவன் அவரோட கூட இருந்தார். சரிதானே? ஏன்? யோவான் 4:24 சொல்லிட்டார்ல, தேவன் ஆவியாக இருக்கிறார். இந்த ஆவி இயேசுக்குள்ளே இறங்கி இருந்தார், அப்போ தேவன் கூட இருந்தார். இதே வசனம் தான் 1 யோவான் 4:12-13 வருது. தேவன் தம்முடைய ஆவியை, அது முதல் வசனத்தில் தேவனை ஒருவன் ஒரு காலம் கண்டதில்லை,
கண்டதில்லை, கண்டதில்லை, போதும். அவரை கண்டதில்லை, காண முடியாது ஆவியானவர். அடுத்த வசனத்தில் அவர் அவருடைய ஆவியை நமக்கு தந்ததுனாலே நாம் அவருக்குள்ளும் அவர் நமக்குள்ளும் இருக்கிறதை அறிந்திருக்கிறோம். சரியா? இயேசு அதான் சொல்றார், அந்த ஆவி எனக்குள்ள இருக்குது, அந்த ஆவியானவர் செய்கிறார். ஆகையினால தான் தேவனுடைய வல்லமை என்ற வார்த்தையையும் இயேசு நாமம் என்ற வார்த்தையும் பயன்படுத்துகிறோம். அது ரெண்டு விஷயம். அது பயன்படுத்தும் போது கொஞ்சம் அந்த பக்கம் அவசரத்தில் போவோம். பட் அதுக்கு பேசிக் இது. ஓகே, போதும் இல்லையா? இனி ஆளை வேணும்னா அப்புறம் கேளுங்க, அது சொல்கிறேன். அது வந்துக்கிட்டே இருக்கும். நல்லது. இப்போ இயேசுக்கு சீஷராக வேண்டும், பக்தராக கூடாதுன்னுங்கிற விஷயத்தை புரிய வைக்கிறதுக்கு தான் கொஞ்சம் நேரம் எடுத்துக்கிட்டேன். இப்போ கிறிஸ்தவ மார்க்கத்தில் பக்தராக்கிட்டு சீஷத்துவத்தை விட்டுட்டான். அவர் ஆராதிக்க போய் விக்கிரக ஆராதனை ஆயிடுச்சு. குழந்தை இயேசு ஆராதிக்கிறாங்க, எங்கெல்லாம் போகிறாங்க, அதுக்கு என்னென்ன தப்பு பண்ணுறாங்கன்னு அது தனியாக விளக்கணும். இப்படி போயிடும். அப்போ இயேசு ஆராதிக்கும் போது ஒரு விதத்தில் அது விக்கிரக ஆராதனை வந்து முடிஞ்சிடும். ஆனால் உருவத்தில் ஆராதிக்கும் போது அப்படி ஒரு நுட்பம் உள்ள வந்து சேரும். சரி, இப்போ அது இருக்கு. அப்போ சீஷராக மாறணும். ஹல்லேலூயா. கன்ஃபியூஷன் இருந்தால் அப்புறம் கேட்கலாம். அப்போ இயேசுவின் சீஷனாக மாறணும், அப்படி அடித்த வீட்டில் நடக்கணும். மற்ற 11:28 ஆண்டவர் சொல்லுகிறார், நான் சாந்தமோ மனத்தாழ்மையுமா இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். என்னிடத்தில், சரிதானே? அப்போ இயேசுக்கு மீண்டும் சொல்லுகிறேன், நாம் இயேசுக்கு சீசராக தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்தவ மார்க்கத்துக்கு சீசர் ஆகலை, எனக்கு சீசர் ஆகலை, வேற ஏதோ ஒரு பாஸ்டருக்கு சீசர் ஆகலை, ஒரு சபைக்கு சீசர் ஆகலை, ஒரு சங்கத்துக்கு சீசர் ஆகலை. திஸ் இஸ் தி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இயேசுக்கு சீஷர், இயேசுக்கு சீஷர். இதை விட்டுறாதுங்க. அவர் தான் குரு, அவர் தான். சிதறுண்ட ஆடுகளைப் போல் இருந்தீர்கள், இப்பொழுது அதை பேதுரு அப்போஸ்தலர் சொல்கிற அந்த வார்த்தையை பாருங்கள். 1ஆம் அதிகாரத்தில் 1 பேதுரு 1 சிதறுண்ட கடைசியில் வரும், சிதறுண்ட ஆடுகளைப் போல் இருந்தீர்கள், இப்பொழுது மேய்ப்பரும் கண்காணியுமானவர் இடத்துல திருப்பப்பட்டிருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. ஆமாம், அது மேய்ப்பரும் கண்காணியுமானவர் இடத்துல நீங்கள் என்ன செய்கிறீங்களா? திருப்பப்பட்டிருக்கிறீர்கள் என்ற ஒரு வசனத்தை, அது 1 பேதுரு இல்லையா, நம்ம படிக்கிறோம் இல்லையா? அந்த வசனம் முன்னால் ஹல்லேலூயா. 1 பேதுரு 1:2 சிதறுண்ட ஆடுகளைப் போல் இருந்தீர்கள், இப்பொழுது மேய்ப்பரும், அது வசனத்தை நீங்கள் அப்புறம் எடுத்துருங்க, முன்னால் வரல. கண்காணி மாணவர் இடத்துல நீங்கள் திருப்பப்பட்டிருக்கிறீர்கள். இயேசு நமக்கு மேய்ப்பராக இருக்கிறார், கண்காணியாக இருக்கிறார் என்ற பகுதியை அந்த இடத்துல அவர் குறிப்பிடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, மேய்ப்பராக இருக்கிறார். அப்புறம் நான் என்னம்மா 2 ஓகே 2:25. தேங்க்யூ சிஸ்டர். ஆமாம், ஐயா சார், நான் தேடிட்டு இருக்கேன் கடைசி. புரியுதா? மேய்ப்பர் அவர் நம்ம மேய்ப்பர், நம்முடைய குரு, நம்முடைய எஜமான். ஓகே. இப்போ இயேசு இடத்துல கற்றுக்கொள்ளுங்கள். அடுத்த விஷயம் ஒரு சபையில் கற்றுக்கொள்வதை பற்றி பேசலை. பவுல் சொல்வார், நான் ஒரு இடத்துல கற்றதுமில்லை பெற்றதுமில்லை, இயேசுவே எனக்கு வெளிப்படுத்தினார் சொன்னார்ல. ஆமாங்க, இயேசு இடத்துல தான் கற்றுக்கொள்ளணும். இப்போ கற்றுக்கொள்ளும்போது ஒரு விஷயத்தை சுட்டி காட்ட விரும்புகிறேன். முதலாவது ஆண்டவர் சொல்வார், நான் எப்படி இருக்கிறேன்? சாந்தமாக இருக்கிறேன், மனத்தாழ்மை. திஸ் இஸ் தி வேர்ட். தாழ்மையை கற்றுக்கொள்ளுங்கள். சரிதானே? இயேசுவின் சீசன்னு சொல்லிட்டு பெருமையாக நடக்க முடியுமா? நீங்கள் சொல்லுங்கள். அகங்காரமாக நடக்க முடியுமா? எங்கள் ஆண்டவரே அப்படி நடக்க இல்லையே, எங்கள் குருவே தாழ்மையாக இருக்கேன், தாழ்மையை படிச்சுக்கன்னு தானே சொன்னார். 1ஆம் பாடம் தாழ்மை. அல்ல, ஒவ்வொன்றும் நான் விளக்கி பேசினா எனக்கு ஏக விஷயம் இருக்குது. இந்த பெருமை எங்கேருந்து வந்து பிசாசுக்கு விழுகையிலிருந்து வந்துலாம் வார்த்தை இருக்குது. எல்லாம் பேசின நேரம் போயிடும். உங்களுக்கு இப்போ வேண்டியதை மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன். தாழ்மையை கற்றுக்கொள்ளு. யாக்கோபு 4:6 பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிரியாக இருக்கிறார், தாழ்மை உள்ளவருக்கு தயவு கிருபை. அப்போ பெருமையை தேவன் வருகிறார். சரிதானே? அப்போ இயேசுவின் சீஷராகிறவர்கள் முதலாவது படிக்க வேண்டிய பாடம் உலகத்தின் பெருமை, மனுஷருடைய தான் உலகத்தின் பெருமை இதெல்லாம் போட்டுன்னு சொல்கிறாரு. உலகத்தின் பெருமை, செல்வத்தின் செருக்கு எல்லாம் உதறி விட்டேன்னு சொல்கிறாரு. உதாரணம் தான் சீசன் இல்லையா? சரியா? அப்போ தாழ்மை, இது முதல் பாடம். மார்க் 8:34 ஆண்டவர் இந்த தாழ்மைக்கு இன்னொரு விளக்கம் சொன்னார் பாருங்க. அதுதான் ஆழம். அந்த வசனம் ரொம்ப முக்கியம். ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை என்றது. இது இயேசு சொன்ன வார்த்தை, நான் சொல்லுற வார்த்தை இல்லை. தன்னைத்தான் வெறுக்க வேண்டும். இந்த வார்த்தை தாழ்மைக்கு ஆண்டவர் இந்த இடத்துல கொடுக்குற விளக்கம் தன்னைத்தான் வெறுத்தல். தன்னைத்தான் வெறுத்தல்னா என்னன்னு கேட்டால், தேவன் மனிதனை தேவ சாயலில் படைத்தார். அது ஒளி கூட கொடுத்துருந்தார், சந்தோஷ பூர்ணதை, சாவாமல் இருந்தான். அது ஆதியாகமத்தினுடைய பகுதி, அது விளக்கம் உண்டு. பிறகு அவன் பாவம் செஞ்சதுனால, அது ஆதியாகமம் 3:19 நீ மண்ணில் இருந்து எடுக்கப்பட்டாய், மண்ணுக்கு
அந்த வார்த்தை, மண்ணுக்கு திரும்புவார். இந்த சரீரம் மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டது, மண்ணுக்கு திரும்ப வேண்டும்ங்கிறது தேவ சாபம், தேவ திட்டம். இன்னைக்கு வரை அதுதான், இதுக்கு மாற்றவே முடியாது. அப்போ மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டு மண்ணுக்கு திரும்புகிற சரீரத்தை நீங்கள் எந்த ரீதியிலும் பெருமையாக நினைத்தால் அது பாவம். சரிதானே? இதுதான் தன்னை வறுக்குதுன்னு சொல்லுது. எப்பா இது மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டது, மண்ணுக்கு வைக்கணும். இங்கே தந்ததெல்லாம் கொஞ்ச நாளைக்கு கண்ணை மூடனா பணமும் போயிடும், படிப்பு போயிடும், மரியாதை போயிடும், மதிப்பு போயிடும், எல்லாம் போயிடும். இல்லை, எதை குறித்த மேன்மை பாராட்ட நமக்கு ஒரு உரிமை இல்லை. அப்போ தன்னை குறித்து, தனக்கு உரிய வேலை குறித்து, படிப்பை குறித்து, பாரம்பரியங்களை குறித்து, நான் ராஜ வம்சம், எல்லாம் வம்சம் மண்ணு தானே, சரிதானே? தன்னை இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளுகிறீர்களான்னு ஆண்டவர் கேட்கார். தன்னைத்தான் வறுப்பியலா? இல்லை, நாங்கள் வறுக்க மாட்டோம். ஏற்கனவே மகிமை இருந்தது, அது போச்சு, இனி புதிய மகிமை தாரேன்னு சொல்லுவார். அது வெளிப்படுத்தின விசேஷம் 3:5. அதுக்கு முன்னே நாங்கள் வேறு மகிமையெல்லாம் தேடுவோம்னா அது கிறிஸ்துவுக்கு எதிரி ஆகிடுவோம். இப்போ புரியுதா? அவங்க சீசராக முடியாது. இதுதான் அடிப்படை. நான் உங்களுக்கு கற்பிக்க வேண்டும், நீங்கள் புரியணும். அது மிச்சம் உள்ளது உங்கள் பாடு. சரி, அப்போ இதுதான் தன்னைத்தான் வறுக்கனுடைய 1ஆம் பாடம். அதனால தான் 1 பேதுரு 3:3 நீங்கள் படித்தா, மயிரை பின்னி பொன்னாபரணங்களை அணிந்து விலையுறந்த வஸ்திரங்கள் தரித்துக் கொள்ளுதலாகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாயிராமல் சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவுது. இதுவே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது. சரியா? அப்போ தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது குணம், உலகத்தின் பார்வையில் விலையேற பெற்றது பிணம். அதுதானே உண்மை. இதுக்கு போடுன்னா உலகத்துக்கு அவர் குணத்தை பார்க்க, உலகம் பணத்தை பார்க்க, அதான் உண்மை. இதான் அது புரியணும். அதனால தான் அப்போஸ்தலர்கள் இதை சொன்னாங்க. நீங்கள் 1 தீமோத்தேயு 2:9-14 வரை பவுல் சொல்லுவார். இது பேதுரு பத்ரோஸ் சொன்னது. இனி பவுல் சொல்றார் அதே வார்த்தை. மயிரை பின்னி பொன்னாபரணங்கள் அணிந்து விலை அதெல்லாம் இல்லாமல் தகுதியான வஸ்திரத்தினாலும் நாணத்தினாலும் தெளிந்த புத்தியினாலும் தேவ பக்தி உள்ளவர்கள் என்று சொல்லிக்கிற ஸ்திரீகளுக்கு ஏற்றபடி நற்கிரியலினால் அலங்கரிக்கணும். அங்கே பட்டியல் இருக்குது, எல்லாம் வாஸ்தா நேரம் போயிடும். அல்ல இல்லையோ? அப்போ தாழ்மை என்ன தெரியுதா? இயேசு சீசர்கள் அறிந்து கொள்ள வேண்டிய 1ஆம் பாடம் இது. அதை நீங்கள் விசுவாசிப்பீர்களா? இதை ஏற்றுக்கொள்வீர்களாங்கிறத மனசில் வைங்க. லூக்கா 14:33 ஒருவன் தனக்கு உண்டானவைகளெல்லாம் வருத்தப்படாவிட்டால் எனக்கு சீசனாக இருக்க மாட்டான்னு சொன்னார். இல்லை, எனக்கு பணம் தான் பெருசு, இயேசு பெருசு இல்லைன்னா அவன் எனக்கு சீசராக முடியாது. பணம் வேண்டியதான், சொத்து வீடு வேண்டியதான், வேண்டான்னு சொல்லலை. ஒரு போட்டி வந்துட்டுன்னா என்ன செய்யுது? இயேசுவா இதான்னு வந்துட்டா, இல்லைப்பா எனக்கு இயேசு, ஏன்னா இது போயிடும்ல, கண்ணை மூடனா போவோம், கண்ணு இருக்க வேலையும் போயிடும், அதை பார்த்துட்டு தான் இருக்கும். வேண்டியதான், எனக்கு இயேசு நித்திய ஜீவனாக இருக்கிறாரு, நான் அவர்கிட்ட போய் அங்கே போகிற இடத்துல இதை கொண்டு கம்பேர் பண்ணால் இல்லையா? ஸோ அதனால தான் சொல்லிட்டாரு, தனக்கு இதுக்கு மேலே எனக்கு பணம் தான் பெருசு, சொத்து தான் பெருசுன்னா பின்ன வச்சுட்டு போ, கொண்டு போ அப்படின்னா கொண்டு போ, இன்னும் விட்டுருவார். அப்போ இந்த மனநிலை இருக்கணும். இல்லை, எனக்கு பரலோகம் முக்கியம், ஆண்டவர்கிட்ட போனால் தான் பிரதானம் என்கிற மனநிலை இருக்க வேண்டும். லூக்கா 14:26 சொல்லுவார், தன் ஜீவனை வெறுக்காவதற்றால் எனக்கு சீசனாக இருக்க மாட்டான். எல்லாம் சீசத்துவத்தின் அடிப்படையாகும். நான் சில வேளை சாவு இன்னைக்கு இயேசு ஏற்றுக்கொண்டதுனால ரத்த சாட்சியாக மறிக்கிறவங்க இருக்கிறாங்க. இல்லை, நான் சாவை விரும்பலை, எனக்கு இயேசு வேண்டான்னா கொஞ்ச நாள் கழிச்சு சாவ போகிறாரு, அவ்வளோதான் நடக்க போகுது. சாவாமல் இருக்க முடியாது. இல்லை, இயேசு வேண்டான்னு சொல்லி யாராவது சாவாமல் இருக்க முடியுமா? என்ன ஒன்றும் இருக்க முடியாது. அது பிசாசு பயன்படுத்துறது. எப்பா என்னைக்கும் சாவு, 6லும் சாவு 100லும், என்னைக்கு ஒரு நாள் சாவணும், கண்ணை மூடனா அவர்கிட்ட போனால் சந்தோஷம். இந்த அடிப்படை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சரி, சுருக்கமாக சொன்னேன், நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அப்போ சீஷத்துவத்தின் அடிப்படை என்ன என்கிறதை நீங்கள் இங்கே ஓரளவு புரிந்து கொண்டீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, அடுத்த ஒரு பகுதிக்கு போனோம். பாட்டு பாடினா நேரம் போயிடும். ஓகே, ரெஃப்ரெஷ் தானே. சில வேளை இடையில பாட்டெல்லாம் பாடுவோம். ஆமாம், ரொம்ப நேரம் எடுத்தால் நான் அப்படி செய்வேன். ஓகே, இப்போ ஜஸ்ட் பைபிள் ஸ்டடி, இவெல்லாம் மெச்சூர்டு பீப்புள், அதை உங்களுக்கு முடியும். நல்லது, அடுத்த விஷயத்துக்கு போனோம். 1 பேதுரு 3:21 அது பேதுரு சொல்லுகிற வார்த்தை, ஞான ஸ்நானம் மாம்ச அழுக்கை நீக்குதலாயிராமல் தேவனை பற்றும் நல்ல மனசாட்சியின் உடன்படிக்கை. இந்த வார்த்தை உடன்படிக்கை. உடன்படிக்கைன்னா என்னன்னு சொன்னால், 2 பேர் உடன்பாடு பண்ணுறாங்க, எக்ரிமெண்ட் எழுதுகிறாங்க, ஒப்பந்தம் 2 பேரும் சைன் பண்ணுறாங்க. இந்த திருமணத்தில் ஒப்பந்தம், அப்படியும் வாழ்விலும் தாழ்விலும், ஸோ இப்படியெல்லாம் இருப்பேன் சொல்கிறாங்க, அப்படி தான் கையெழுத்து போடுறாங்க. ஸோ எக்ரிமெண்ட்ஸுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் என்னென்னா, இயேசுவின் போதனைகள். அதான் நேரமாக பார்த்துட்டோம். இயேசுவின் போதனைகளை ஏற்றுக்கொள்கிறேன், அதன்படி நடக்க நான் பிரயாசப்படுவேன்னு கையெழுத்து போடணும். உடன்படிக்கைன்னா புரியுதா? தேவனோடு உடன்படிக்கை. ஏன்னா இந்த உடன்படிக்கை, பழைய உடன்படிக்கை புதிய உடன்படிக்கைன்னு 2 இருக்குது. ஒன்று மோசேன் மூலம் கொடுக்கப்பட்ட பழைய உடன்படிக்கை உபதேசங்கள். நீங்கள் யாத்திராம 24:7-8 யாத்திராம 24:7-8
தேவன் உடன்படிக்கை கொடுக்குறார், கற்பனையை கொடுக்குறார். மோசே அதை வாசிக்கிறான், எல்லாருக்கும் முன்னால் வாசிக்கிறான். அப்போ ஜனங்கள் சொல்லுகிறார்கள், இப்படியெல்லாம் நாங்கள் நடப்போம், என்ன செய்வோம் சரியா, நீர் சொன்னபடியெல்லாம் நடப்போம் என்று சொன்னார்கள். அப்போ மோசே ரத்தத்தை எடுத்து எல்லாருக்கும் முன்னே தெளித்து, இது தேவனோடு நீங்கள் பண்ணின உடன்படிக்கைக்கு இந்த ரத்தம் தான் சாட்சி சரியா. அப்போ பழைய ஏற்பாட்டில் மோசையின் மூலம் கொடுத்த சட்டங்களை ஏற்று நடப்போன்னு சப்மிட் பண்ணாது முதல் உடன்படிக்கை. இப்போது இயேசுவின் மூலம் கொடுத்தார்ல உபதேசம், இதை ஏற்று நடப்போன்னு நம்ம உடன்படிக்கை பண்ணுறதா ஞானஸ்நானம். இப்போ சரியா, சும்மா ஏதோ பாவ மன்னிப்பு எடுக்கிறது மட்டும் இல்லை, பேய்க்கு நோக்கி வந்துட்டு போகிறதில்ல, பேய போகணும் எல்லாம் போட்டியதான், வேண்டாம்னு சொல்லலை, அது ஒரு இஷ்யூ, அதை தாண்டி வரணும். அதெல்லாம் முதல் அனுபவம். இயேசு நாமத்தை பயன்படுத்துவோம், தேவ வல்லமை பயன்படுத்த எல்லாம் சரிதான், ரத்தம் எல்லாம் பயன்படுத்தி அடுத்தது பரலோக ராஜ்யத்துக்கு கூட்டிகிட்டு போனோம். மற்ற 7:21 ஆண்டவர் சொல்வார், பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பாய், என்னை கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் பிரவேசிக்க மாட்டான். அந்நாளில் அநேகர் என்னிடத்தில் வந்து உங்களுடைய நாமத்தில் பிசாசுகளை விரட்டணும், வியாதி சோமாக்கணும், அற்புதங்களை செய்தோம், தீர்க்க தரிசனம் செல்லும் என்று சொல்லுவீர்கள். அப்போ ஆண்டவர் என்ன சொல்லுவாரா, அக்கிரம செய்யக்காரரே என்னை விட்டு அந்த இடத்த நீங்கள் புரியணும். அதனால தான் இயேசு நாமத்தில் சுகம் அது ஒரு பகுதி வேணாம், அதோடு நிறுத்திட்டா எங்களை ஆண்டவர் அக்கிரம செய்யக்காரன்னு கூப்பிடுவார். அல்ல எங்களையும் கூப்பிடுவார், உங்களையும் கூப்பிடுவார், உங்களை தெரியாது. அப்போ அடுத்தது என்ன செய்யணும், உனக்கு ஆண்டவர் அற்புதம் செஞ்சார்ல, சுகம் தந்தார்ல, இந்த உபதேசத்தை ஏற்றுக்கொள்ளுதியா, இனி ஞானஸ்நானம் எடுக்குதியா, இனி பரலோக பிதாவுக்கு சித்தம் செய்ய வாரியா இல்லையா. இங்கே நீங்கள் புரிய வேண்டிய விஷயம், பரலோகத்துக்கு போனோன்னா பரலோக தேவனுடைய சித்தம் செய்தவர்கள் மட்டும்தான் போக முடியும். இது ரொம்ப முக்கியமான காரியம். உங்களுக்கு வியாதி சுகமானால பரலோகத்துக்கு போக முடியாது. உங்களுக்கு வீடு கிடச்சிருக்கும், வேலை கிடச்சிருக்கும், இது ரொம்ப முக்கியம். பலர் தப்பா, எனக்கு ஆண்டவர் சுகம் தந்தார், ஆனால் செத்து போவாய் ஒரு நாள், உனக்கு வீடு தந்தார், நீ போட்டுக்கிட்டு போவாய் ஒரு நாள். அங்கே ஆண்டவருக்கு முன்னே நிற்கும்போது, ஆமாம் எனக்கு அதை தந்தீர், இதை எல்லாம் தந்தேன், போட்டுட்டு தானே வந்தானி, செத்து தானே இங்கே வந்தானி, இங்கே வாரதுக்கு என்ன செய்தான்னு கேட்பார். அது வேற லோகம், இது வேற லோகம், இது பூலோகம், அது பரலோகம், இது பிசாசனுடைய ஆட்சியில் இருக்குது, அதெல்லாம் பேசுகிற நேரம் போயிடும். அது தேவனுடைய ஆட்சியில் இருக்குது, தேவனுடைய ராஜ்யம், பரலோக ராஜ்யம். இங்கே வேற ராஜ்யம் இருக்குது. லுக்கா 4:5 பிசாசு சொல்கிறான்ல, உலகம் முழுசும் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. 1 யோவான் 5:19 உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது. அப்படியெல்லாம் நிறைய இருக்குது. இது வேற ராஜ்யம், அது வேற ராஜ்யம். இந்த ராஜ்யத்துக்கு ஏற்ற வாழ்ந்தவங்க அந்த ராஜ்யத்துக்கு போக முடியாது. அந்த ராஜ்யத்துக்கு ஏற்ப வாழ்ந்தவர்கள் இந்த ராஜ்யத்துக்கு ஏற்ப நடக்க மாட்டார்கள். சரிதானே? அது ரொம்ப பெரிய விஷயம். அங்கே பரலோகம் நித்தியம் ஆண்டவரோட வாழ்கிறது. சரி, கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்யட்டும். இப்படி ஆண்டவருடைய உபதேசத்தின்படி வாழ ஒப்பு கொடுக்கறதுக்கு பேர் தான் உடன்படிக்கை ஞானஸ்நானம். ஹல்லேலூயா. அடுத்தது ரோமர் 6ஆம் அதிகாரம் முதல் 6 வசனத்தில் வரணும். ரோமர் 6 முதல் 6 வசனத்தில் நீங்கள் வந்தால் இந்த ஞானஸ்நானத்தை பற்றி ஒரு விளக்கத்தை, இதெல்லாம் இயேசுவும் அப்போஸ்தலரும் கொடுத்த விளக்கத்தை தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். இது CSI கத்தோலிக்க பெந்தேகோஸ்தே சபை விளக்கம் கிடையாது, இங்கே இருக்குது தான் பேசிகிட்டு இருக்கேன். எல்லா சபையிலும் நான் பேசுகிறவன் சொல்லிட்டேன். அது ரோமர் 6ஆம் அதிகாரத்தில் அந்த வசனங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஞான ஸ்நானம்னா என்னன்னு அங்கே சொல்லியிருப்பாருங்க. ஞான ஸ்நானமானது அது 6ஆம் அதிகாரம் 1லேருந்து படித்தா என்ன சொல்லுவோம், கிருபை பெருகும்படிக்கு பாவத்தில் நிலை நிற்கலாம் என்று சொல்லுவோமா? கூடாது. கவனிங்க, நான் ஏற்கனவே சொன்னேன், பாவ மன்னிப்பு எடுத்துக்கிட்டு திருப்பியும் பாவம் செஞ்சுக்கிட்டு பாவ மன்னிப்பு எடுக்கிற வழக்கம் சுவிசேஷத்தில் கிடையாது. இப்போ புரியுதா? அதான் சொல்லியிருக்கு, கிருபையினால மன்னிச்சார், இனி பாவத்தில் நிற்கக்கூடாது, நீங்கள் ஞானஸ்நான அனுபவத்துக்கு போகணும். அதான் அந்த பகுதி. பாவம் மன்னிச்சிட்டாருன்னு சொல்லிட்டு இப்படியே நிற்காத, அடுத்த அனுபவத்துக்கு போ. அது என்னது? பாவத்துக்கு மரித்த நாம் இனி எப்படி பிழைப்போம்? கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தவர்களிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படி அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் இணைக்கப்பட்டிருந்தால் அவருடைய உயிர் தழுதலின் சாயலில் இணைக்கப்பட்டிருப்போம். நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடி பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். இப்போ ஞானஸ்நானம் என்னன்னா, பழைய நம்பிக்கை, பழைய கொள்கை, பழைய பாரம்பரியம், பழைய காரியத்தை எல்லாம் முடித்து வைக்கிறது. நல்ல கவனிங்க, பழைய மனுஷன் செத்து போனான், அவனை அடக்கம் பண்ணுது டோட்டலி. அது
1 பேதுரு 1:18 நீங்கள் உங்கள் முன்னோர்களால் வீணாய் அனுசரித்து வந்த பாரம்பரிய நடவடிக்கை நின்று வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய இயேசுவின் ரத்தத்தினாலே விலையேறப்பட்ட ரத்தத்தினாலே மீட்கப்படுகிறீர்கள். நல்ல கவனிங்க. அது பழைய பாவமாக இருக்கட்டும், உலக தீமையான காரியமாக இருக்கட்டும், பழைய பாரம்பரியங்களாக இருக்கட்டும், எல்லாத்துலேருந்து உங்களை விலை கொடுத்து வாங்குகிறார் ஆண்டவர். சும்மா ஒன்றும் உங்களை எடுக்கலை, ஈஸியாக வர முடியாதுங்க. இயேசு நாமத்தை நாங்கள் எதுக்கு பயன்படுத்துகிறோம்? அந்த ஆளை பேய் பிடியிலிருந்து விடுவிக்க இயேசு நாமத்தை வச்சு தான் செய்ய முடியும். அவருக்கு ரத்தத்தை வச்சு தான் எங்களுக்கு ஏதாவது செய்யணும். அவருக்கு பாவ நிவாரண பலி வச்சு, அதனால தான் இயேசு நாமத்தை அதிகமாக பயன்படுத்த வேண்டிய சூழல் ஏற்படுது. அப்போ விலை கொடுத்து மீட்டு கொடுதல்னா என்னது? இந்த நகை யூஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியும். அது கடன் வந்துன்னா பேங்க்கில் கொண்டு கடன் லோனுக்கு பிளட்ஜ் பண்ணுறீங்க, அடமாக என்ன வைக்கிறீங்க, பிறகு வட்டியோட திருப்பி கட்டி எடுக்கிறீங்க. இது மாதிரி தான் ஆண்டவர் ரத்தத்தை விலையாக கொடுத்து உங்கள் பாரம்பரியத்திலிருந்து விலைக்கு வாங்குறார். நீங்கள் வருவீங்களான்னு கேட்குறாரு. இல்லை பெருசங்க யார், நாங்கள் பேக்கி மட்டும் வருவோம், நோக்கி மட்டும் வருவோம், அப்படி வருவோம், அங்கே தான் இருப்போம், எங்களுக்கு வேறு அங்கே தான் ஆணி அங்கே அடித்து பலமாக கட்டி போட்டிருக்கு, சங்கிலி அங்கே தான் கட்டி போட்டிருக்கு, அது அறுக்க முடியாது பார்த்துடுங்கன்னு சொன்னால் நீ ஞானஸ்நானம் எடுக்க முடியாது. புரியுதா நான் சொல்லுது? இது சபை பிரிவுக்கு பேசலைங்க. சபை நீ எந்த சபைக்கு போகிற வர எல்லாம் நாங்கள் பேசலை. கிறிஸ்துவோடு ஐக்கியப்படுறது அனுபவத்தை பேசுகிறோம். வீணான பாரம்பரியம் அப்படி தானே சொல்லியிருக்கு. பயன் இல்லை, ஒன்றுக்கும் உதவாது. அப்படி சுற்றுறீங்க இல்லையா, மொட்டை அடிக்கிறியா இல்லையா, நிறைய இருக்குல்ல, இதெல்லாம் பயனற்ற பாரம்பரியம் தானே. மற்ற தூக்கிட்டு சமக்குது இல்லையா நடராத்திரி, இதெல்லாம் இயேசுநாதர் சொன்னாரா? சொல்லலை, தெரியாமல் செஞ்சோம். எல்லாரும் ஒன்று செஞ்ச மாதிரி வந்துட்டோம். போட்டு இப்போ சாசு போட்டுன்னு விட்டு ஒரு நல்ல அதிலிருந்து வெளியே வருகிற ஒரு அனுபவம் தான் இந்த ஞான ஸ்நானங்கிறத நீங்கள் மனசில் வைக்கணும். அப்போ இங்கே பழைய மனுஷனை அடக்கம் பண்ணதில்லை. என்னது அடக்கம் பண்ணி, அதுக்கு தான் அந்த அடக்கத்துக்கு இது அந்த ஞான ஸ்நானங்கிறது ஒரு அடக்க ஆராதனை, ஒரு உயிர் தழுதலின் நிகழ்வு. இதுதான் ஞான ஸ்நானம். இப்போ புரியுதா? ஏப்பா பழைய மனுஷனை உதச்சாச்சு முட்டாச்சு தண்ணிக்குள்ள முக்கியம். இனி புதிதான ஜீவன் உள்ளவர்களாக ஒரு உயிர் தழுதலின் அனுபவம் ஞான ஸ்நானத்திலே ஏற்படுகிறது. நல்ல கவனிங்க. இயேசுநாதர் உயிர் தழுந்தாரு, நம்ம அந்த சரீரத்தையும் உயிர் தள்ள பண்ணுவாருன்னு நம்பிக்கை இருக்குது. அது ரெண்டாவது விஷயம். இந்த ஞான ஸ்நானத்தில் ஒரு உயிர் தழுதலின் அனுபவம் ஏற்பட வேண்டும். பழைய ஆளை போச்சுப்பா, நான் இனி இயேசுவை பின்பற்றுகிற ஆள். அதனால தான் கொலோசியர் 3:2 சொல்லுது, கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால். கிறிஸ்துவோடு கூட ஞான ஸ்நான அனுபவத்தின் மூலம் ஒரு உயிர் தழுதலின் அனுபவம் உங்கள் ஆத்துமாவில் ஏற்பட்டது உண்டானால், கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் இருக்கிற மேலானவைகளை தேடுங்கள். எபேசியர் 2:7 அவர் நம்மை கிறிஸ்துவுடனே கூட எழுப்பி உன்னதங்களில் அவரோடு கூட உட்காரவும் செய்தார். பாஸ்டர்ஸ் சரியா? மனசு அங்கே இருக்கு. அதான் மற்ற 6:20-21 உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கோ அங்கே உங்கள் இருதயம் இருக்கும். அப்போ உலகத்தில் இருந்தாலும் நம்முடைய மனம் நம்முடைய ஆத்மாவை பரலோகத்தில் வைக்கிற அனுபவம். ஆத்மாவுக்கு ஒரு உயிர்த்தெழுதல் முடிஞ்சாச்சாம், அப்படி தான் வசனம் சொல்லுது. அப்புறம் இனி கிறிஸ்துவன் உயிர்த்தெழுதல் ஏற்பட்டு இனி கிறிஸ்துவுக்குள் வளர்ந்து பூரணம் அடையணும். இனி சரீர உயிர்த்தெழுதலுக்கு தான் இனி காத்திருக்கிறோம். அதான் பிலிப்பியர் 3:21 அவர் நம்முடைய அற்பமான சரீரத்தை அவருடைய மகிமையான சரீரத்துக்கு பாய், அது சரீர உயிர்த்தெழுதல். ஏன்னா இது மண்ணை அழிவுக்குரியது, அழியாமை சோந்தரிப்பதில் எல்லாம் நிறைய விஷயம் இருக்குனால ஆத்மா உயிர்த்தெழுதல் நடந்தாச்சு. நம்ம ஆண்டவரோட நடக்கிறோம், இனி ஆண்டவரோட வளரணும். அப்போ ஞான ஸ்நானங்கிறது ஒரு உயிர்த்தெழுதலின் அனுபவம். எவ்வளோ ஆழம் பார்த்தியெல்லாம். ஒரு சின்ன உதாரணம் சொல்லட்டா, சினிமா துறையில் ஒர்க் பண்ண AVM ராஜன் அப்படின்னு ஒரு சினிமா நடிகர், ப்ரொடியூசர். அவருடைய மனைவியும் சினிமா துறையில் இருந்தவங்க. ஒரு கட்டத்தில் கடன் பிரச்சனையில் தற்கொலை பண்ண வேண்டிய நிலைமைக்கு போனாங்க. அந்த நிலையில் ஒரு தெருப்பிரசங்கமா எங்கேயோ இயேசுநாதர் அதை செய்கிறாரு, அற்புதம் செய்கிறாருன்னு யாரோ பேசுனதை இவர் காரில் போகிறவள கேட்டிருக்காரு. கடைசி நேரத்தில் இயேசுநாதர் ஏதோ செய்கிறாரு அம்மைன்னு சொல்லி அங்கே இருந்த ஒரு சபைக்கு போயிருக்கார். அவங்க ஜெபம் பண்ணியிருக்காங்க, ஆண்டவர் அற்புதம் செஞ்சார். பிறகு அவர் பிரபலமான பிரசங்கியார், சுவிசேஷ பிரசங்கியார். AVM ராஜனுக்கு எல்லாம் வந்திருக்கார் கன்னியாகுமரி மாவட்டம். அவர்கிட்ட ரொம்ப வருஷத்துக்கு பிறகு ஒரு பத்திரிகை நிருபர் பேட்டி எடுக்க போனான். அவன் சொன்னான், நீங்கள் கிறிஸ்தவ மார்க்கத்துக்கு மாறிவிட்டீர்களா? ஆமான்னு சொல்லி அவர் அந்த சாட்சி எல்லாம் சொல்லுங்கன்னு சொன்னால் இவர் ரொம்ப சந்தோஷமாக சாட்சி சொன்னார். எல்லாம் எழுதி எடுத்துக்கிட்டான். பிறகு கேட்டான், சரி இதுக்கு முந்தின காலத்தில் நீங்கள் சினிமா துறையில் இருந்தபோது உச்சக்கட்டமாக குலோச்சி கொண்டு இருந்து கொடி கட்டி பறந்தியா இல்லையா? அந்த காலத்தை பற்றியும் கொஞ்சம் சொல்லுங்கள். இப்போ ரட்சிப்பை பற்றி நீங்கள் ஏதோ புதிய மார்க்கத்துக்கு போனதை சொல்லிட்டியா, அந்த காலத்தையும் கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டான். அப்போ AVM ராஜன் சொன்னாரான், அந்த ராஜன் ஏற்கனவே செத்து போனான், அவன் அடக்கம் பண்ணி வருஷம் ஆயிடுச்சு. புரியுதான்னு சொல்லுது. ரொம்ப கிளவராக சொல்லிட்டார். அதெல்லாம் சேர்த்து அடக்கம் பண்ணி வருஷம் என்னாச்சு, இது புதிய ராஜனப்பா. அல்ல அந்த சபையார் என்ன அழகாக அந்த உபதேசத்தில் நடத்தியிருக்காங்க. இப்போ புரியுதா? ஒரு புது சிருஷ்டி. அது 2 கொரிந்தியர் 5:17 கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவள் ஒளிந்து போன எல்லாம் புதுசாக. புரியுதா?
ஒரு ஞானஸ்நானம்னா இட்ஸ் நாட் எ கேம், இட்ஸ் நாட் எ பிளே. அது ஒரு விளையாட்டு, தண்ணி விளையாட்டா. இப்போ புரியுதா உங்களுக்கு இவன் என்னெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கான்? ஒரு ஆழமான அர்ப்பணத்தின் அனுபவம், வலிமையான அனுபவம். உங்கள் விதியே மாறிடும். என்ன மாறிடும்? இந்த ஜாதகம் எழுதுவாங்கல்ல, பின்னால் ஒரு உதாரணம் வருது, சொல்லிடுறேன். ஒரு ஊழியக்காரர் ஒரு சொன்ன சாட்சி. இவர் இந்து மார்க்கத்தில் பிறந்தவர். அவங்க அந்த வழிபாடு, குறி சொல்லுது, மந்திரவாதம் செய்யுது, இப்படிப்பட்ட அனுபவத்தில் இருந்தவர். அவருக்கு ஒரு கட்டத்தில் அவருக்கு தகப்பனாருக்கு ஒரு சோக்கைடு வந்து ஒரு ஜப வீட்டுக்கு போய் சொகை ஆச்சு. எல்லாரும் கிறிஸ்தவ சூழ்நிலைக்கு மாறிட்டார். சரியா? மாறியாச்சு. வருஷங்கள் போச்சு. இவர் வளர்ந்தார், திருமணம் பண்ணினார், ஊழிய சூழ்நிலைக்கு வந்துட்டார். இப்போ அவருக்கு மனைவி டெலிவரி ப்ராப்ளத்தினால, அப்போது கோட்டார் இந்த பக்கம் தானே கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி இருந்தது, இப்போ தானே அங்கே வச்சுருக்கு. ஸோ அங்கே அட்மிட் பண்ணியிருக்கு. அப்போது அவருக்கு இந்த மனைவி செத்து போகுங்கிற மாதிரி சொப்பனங்களும் பலவிதமான காரியங்கள் கண்டுகிட்டு இருக்கு. அந்த மனைவியும் சொல்லுதான், நான் செத்து போயிடுவேன், நீங்கள் இன்னொரு திருமணம் பண்ணிக்கணும், அப்படி இப்படின்ட்டு சொல்லுதான். பெட்டில் ஆஸ்பத்திரியில் இருக்கவள். இவருக்கு பயங்கர துக்கம். என்னடா இப்படி இருக்குது, இது என்னன்னு. இவர் என்ன செஞ்சார்? வீட்டுக்கு போனார். அவர் பேச்சு பறைக்கு மேலே காணி அங்கே போனார். அங்கே போய் கேட்டாவலாம், பிள்ளை எப்படி இருக்குது, அது இப்படி இருக்குது, அவன் நான் செத்து போவேன்னு சும்மா சொல்லிக்கிட்டு இருக்கா அப்படின்னு. உடனே அந்த குடும்பக்காரர் சொன்னாங்களாம், பிள்ளை நீ வருத்தப்படாத, நீ பிறந்த வேலை உனக்கு ஜாதகம் எழுதியிருந்து பார்த்துக்க. இவனுக்கு முதல் மனைவி நிலைக்காது, ரெண்டாம் மனைவி தான் நிலைக்கவனு ஜாதகக்காரன் அன்னைக்கு எழுதுனா பார்த்துக்க. நீ வருத்தப்படாத, என்ன செய்யுது, விதி இப்படி இருக்கும். இவருக்கு தூக்கி வரை போட்டு ஜாதகம் வேறு அப்படி எழுதியிருந்தா. இவர் சரி திருப்பி ஆஸ்பத்திரிக்கு வராரு. வரும்போது முன்னால் அந்த பார்க் வந்து இப்போ தான் அடைச்சிருக்காங்க, முன்னால் திறந்து போட்டுருப்பாங்க. நாங்கள் குறுக்க தான் நடந்து போவோம்ல, அங்கே வந்து இந்த ஜோசியம் பார்க்குறவன், கைரேகை பார்க்குறவன்லாம் அந்த வழியில் இருப்பான் முன்னால். சார் வாங்க சார், ஜோசியம் பார்க்குறேன், கைரேகை பார்க்குறேன்னு கூப்பிடுவான். சிலர் பார்ப்பாங்க, காசு கொடுப்பாங்க. இது இப்போ வழக்கம். இவர் அந்த வழியில் கடந்து போகிறார். அங்கே ஒரு ஜோசியக்காரன் இருந்தான், கைரேகைக்காரன். அவன் கூப்பிட்டான், வாரம் உமக்கு ஜோசியம் பார்க்குறேன், கைரேகை பார்க்குறேன். இவர் வந்து பண்டு இவங்களே ஜோசியம் சொல்லிகிட்டு இருந்த ஆளுகளாகும், குறி சொல்லிட்டு இருந்தவையார். இப்போ ஆண்டவர்குள்ளே வந்த நிலையில் விட்டாச்சு. இவர் அதை கண்டுக்கிடாமல் போகிறாராம். உடனே அந்த ஜோசியக்காரன் சத்தம் போட்டு சொல்லானா, ஓ யோ 2 பொண்டாட்டிக்காரர் வறுமையா இங்கே கொள்ளாமா எப்படி இருக்கு. இவருக்கு தலையில் இடி விழுந்தா மாதிரி ஆச்சு. என்ன தெய்வமே இது, என்ன விடாமல் அந்த பேயை துரத்திட்டு இருக்கு. அவன் செத்து போவேன்னு சொல்லுவா, ஜாதகத்தில் அப்படி எழுதியிருக்குன்னு சொல்லுவாவ. ஜோசியக்காரன் என்ன சொல்லுவா. இவர் காதை அடைச்சிட்டு ஆஸ்பத்திரிக்கு ஓடினாராம். ஓடி போய் முழங்கால் பாட்டார், ஆண்டவரே அதெல்லாம் உண்மைதான், முன்னால் இருந்தது உண்மைதான், நான் உண்மை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் எடுத்து இப்படி வந்து ஊழியத்துக்கு வந்து இதெல்லாம் பழசெல்லாம் போச்சு ஆண்டவர், இப்போ அது எப்படி வருது அப்படின்னு அழுது முழங்கால நிற்கும்போது ஒரு வார்த்தை அவருக்குள்ளே வருதான், பண்ணுகிறவராகிய நான் பிரசவத்தை தட்டுப்பேனோ. அது ஏசாயாவில் இருக்குது. இவர் சொல்லார், எனக்கு அப்போ அந்த வசனம் எங்கே இருக்குன்னு தெரியாது. அப்படி ஜெபம் பண்ணார். உடனே டாக்டர்ஸ் எல்லாம் வந்தாங்க, என்ன இங்கே ஜெபம் நடக்குது, எழுப்புங்க போங்க வெளியே போங்கன்னு சொல்லி போய் அவர் சொல்லார், அந்த வார்டில் இருந்த எல்லாருக்குமே சுகப்பிரசவம், என்ன என் மனைவி உயிரோடு இருக்காங்க. இல்லையா, ஜாதகத்தை மாற்றி அமைக்கிற விஷயம் வேணும்னா இப்படி போகணும், புரியுதா கொஞ்சம். அதான் அது யோவான் 10:27-28. என் நாடு என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது, அவை எனக்கு பின் செல்லுது, நான் அவைகளை அறிஞ்சிருக்கேன், என் கையிலிருந்து ஒரு தரம் பறிச்சிக்க முடியாது, நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடு. இப்போ வேற பிடியில் மாட்டிடுறோம் ஆண்டவருக்கு, புரியுதா? ஆழமான அனுபவம் இது. சும்மா வரும் தண்ணி விளையாட்டில். இதற்குள்ளெல்லாம் வந்தீங்கன்னா உங்கள் ஜாதகத்தை மாற்றணும். ஓட அது பழசு, இது புதுசு, இது வேறு ஆள், பழசு செத்து போனால். அப்போ ஒரு அந்த தண்ணீர் முழுக்க அந்த விஷயம் அல்ல ஞானஸ்நானம் அடக்க ஆராதனைக்கு ஒப்பா இருக்கிறது என்பது அறியணும். தீர்த்து 3:5 மறு ஜென்ம முழுக்கினாலும் பரிசுத்தாவியின் புதிதாக்குதலினாலும் நம்ம ரட்சித்தார். 2 வார்த்தை. ஒன்று மறு ஜென்ம முழுக்கு. இனி பரிசுத்தாவினால் புதிதாக்குறது அது வேறு விஷயம், அது அடுத்த பார்க்கலாம். இந்த முழுக்குங்கிறது ஒரு ஜென்மம், இன்னொரு ஜென்மம். இப்போ புரியுதா? 2 ஜென்மம், அது பழைய ஜென்மம், அது அந்த வார்த்தை. அது புதுசாக பிறந்த ஒரு புதிய பிறப்பின் அனுபவம், மறுபடியும் பிறக்கிற அனுபவம், ஜலத்தினால் ஆவியினால் பிறக்கிற அனுபவம் எல்லாம் வசனங்கள் சொல்லுது. இப்போ வந்து அது யோவான் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே 5ஆம் வசனத்திலே தான் நிக்கோதை மட்டும் சொல்லுவார், மறுபடியும் பிறக்கணும். அது என்னன்னா ஜலத்தினால் ஆவினால். ஜலத்தினால் பிறக்கிறதுனா ஞானஸ்நானம், உங்களுக்கு சொல்லிட்டேன். ரோமர் 6:22 நீங்கள் இப்பொழுது பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டு தேவனுக்கு அடிமையிலானதினால் பரிசுத்தமாகுதல் கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன். இப்போது பாவ மன்னிப்பு எடுக்கும்போது பாவ மன்னிப்பு தான் கிடைக்க தவிர விடுதலை கிடைக்காது. புரியுதா நான் சொல்லுது? விடுதலை கிடைக்கணும்னா இந்த பழைய மனுஷன் இந்த சூழ்நிலைக்குள்ளே வரும்போது தான்
இனி விடுதலை, இனி தேவ சித்தம், இனி தேவனுக்கு அடிமை, இனி பிசாசுக்கு அடிமை கிடையாது, உலகத்துக்கு அடிமை கிடையாது. தேவ சித்தம் செய்கிறிய, தேவ பரிசுத்தம் வருது, தேவ பரலோகத்தினுடைய நித்திய ஜீவ அனுபவம் நமக்கு கிடைக்கிது. அல்லேலூயா. பிலிப்பியர் 2:12 உங்கள் அதிக பயத்தோடு நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்க. கவனிங்க, இயேசுவை ஏற்றுக்கொண்டு பாவ அறிக்கை இட்டு பாவ மன்னிப்பு நிச்சயம் கிடைக்கும் போதே முதலாவது ரட்சிப்பு கிடைக்குது. அது 1ஆம் பாடம். சரியா? அதோட விட்டுறக்கூடாது. ரட்சிப்புக்கு ஒரு தொடக்கம் இருக்குது, ஒரு பூரணம் இருக்குது, அது கடந்து போகிற பல கட்டங்கள் இருக்குது. அதில் ஒரு கட்டம் பாவ மன்னிப்பு, 2ஆம் கட்டம் ஞான ஸ்நானம், 3ஆம் கட்டம் பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுதல் இன்னும் இருக்குது. அது அப்படி ஆண்டவர் நடத்திட்டு கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராகணும்னு சொல்லி எபேசியர் 4:11 அப்படி பெரிய அனுபவம் இருக்குது. அல்ல, ஒரு குழந்தை பிறந்து பல ரீதியில் வளருது இல்லையா? இது மாதிரி தான் கிறிஸ்துவன் குழந்தையாக பிறக்கிறோம், அப்புறம் கிறிஸ்துவன் பூரணத்துக்கு நேராக போனோம். இதெல்லாம் செய்கிறதான் சபைக்க வேலை. அல்லேலூயா. ஒரு சபைன்னா சாதாரண விஷயம் கிடையாது. இங்கே வந்த பேய் போகுது, நோய் சுகம்னா அதுக்கு என்ன காரணம்னு தெரியுதா உங்களுக்கு? இவ்வளவு விஷயம் இதுக்குள்ளே இருக்குது. அல்லேலூயா. இதுக்கு சாத்தானுக்கு ஆளுகைக்கு அதிகாரம் இடம் இல்லை. அவன் அங்கே செலுது தெளிவாக சொன்னால், நல்ல சரியான அனுபவத்தில் ஆவியானவருடைய ப்ரெசன்ஸில் போனால் பேய் பிடிச்சவன் அங்கே வந்தோடனே முன்னால் ஒரு ஆளுக்கு பேய் பிடிச்சிச்சு. அவர் கத்தோலிக்க மார்க்கத்தை சேர்ந்தவர். அவரை அவங்க மார்க்கப்படி ராஜா ஊருக்கு அங்கே இங்கே நிறைய இடம் இருக்குல்ல, அங்கெல்லாம் கூட்டிகிட்டு போனாங்க, சுற்றி கூட்டிகிட்டு போனாங்க. பேய் போகல, பிரச்சனை தீரல. கடைசியில் பார்த்தாங்க, அங்கே ஒரு ஓலைப்பறை இருக்குது, ஒரு பிரசங்கியார் பந்தகச சோப்பறை இருக்குது, அங்கே போனால் பேயெல்லாம் போகுதான், நோய் குணாகுதான்னு சொல்லியிருக்கா. இவங்களுக்கு பிடிக்கல. இவ்வளோ பெரிய கோபுரம் வச்ச கோயிலுக்கு போன ஆள் ஓலைப்பறைக்கு போகிறது அப்படி இல்லையா? நம்ம குடும்பத்துக்கு ஒத்து வராது. ஓலைப்பறைக்கு போனால் சரி வராதுன்னு கொஞ்ச நாள் இழுத்து அடிச்சிருக்கா. முடியலை, வழி இல்லை. பயலுக்கு ஓத்துறவன் ஜன்னெல்லாம் உடச்சான், கதவை உடச்சான். இப்போ என்னத்தை செய்யாது? சரி, எங்கேயாவது ஓலைப்பறையில் போய் அது சுகமானா போகிறவனு கடைசியில் ராத்திரியாக ஆட்டோவையும் பிடிச்சிக்கிட்டு ஓலைப்பறை சோப்பறைக்கு போனாவலாம். போன வேலை இங்கே வரேன்னு வைங்க, அந்த ஜங்ஷன் அந்த பக்கம் முக்கு. அங்கே வந்தோடனே பையன் ஆட்டோவில் இருந்து அலற ஆரம்பிச்சிட்டான். நான் வரமாட்டேன், நான் இங்கே வரமாட்டேன், நான் இங்கே ஐயா அப்போன்னு அலறியாச்சு. அப்போ லேய், நம்ம ராஜா ஊருக்கு போனோம், அங்கே போனோம், இங்கே போனோம், அந்த பதிக்கெல்லாம் போனோம் இல்லையா? அப்போ சும்மா வந்தா இல்லையா? இப்போ மட்டும் உனக்கு என்ன பிரச்சனை? புரியுதா உங்களுக்கு? திஸ் இஸ் தி டிஃபரன்ஸ். இப்போ மட்டும் உனக்கு என்னடா பிரச்சனை? இல்லை அங்கே நெருப்பு எரியுது, அப்போ நமக்கு தாங்காது. பிடிச்சி இழுத்து கொண்டு போட்டால் அலறி அடித்து வாசலில் வந்தோடனே பொத்துன்னு விழுந்தாச்சு. இங்கே பிறகு யாரும் செபிச்சவன் இல்லை, ஒன்றும் செய்யலை. இது கொண்டு நடையில் விழுந்து கிடக்கு, ஒரே கடை தான். பின்ன தண்ணி அடித்து எழுப்பினா எல்லாம் நார்மல். ஏன் விழுந்து கிடக்கு எங்கே? அல்லேலூயா. இப்போ புரியுதா நான் சொல்லுது? ஒரு சபைக்கு அனுபவம் இப்படியெல்லாம் இருக்குது. இதான் கதை பார்க்க முடியலையே. அதனால எல்லாம் சபையெல்லாம் காலி ஆகிட்டு இருக்கு, வெள்ளம் அடிச்சிருக்கு, வேற என்னெல்லாம வித்த நடக்கு. பிரசங்க யாரை வரட்டுது கொள்ளாமா, பேய பிரசங்க யாரை வரட்டுக்கு பதிலாக காரணம் இதுதான். இந்த அனுபவங்களை விட்டுட்டோம். இனி ஆவிக்குரிய அனுபவம் இருக்குது, ஆவி பரிசுத்தாவினுடைய அனுபவம். அது அடுத்தது அப்புறம் இல்லையா போனோம். அதான் ஞான ஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்தாவின் வரத்தை. அதான விஷயம். கழுவப்படும். அந்த ஞான ஸ்நானத்துக்கு இன்னொரு வார்த்தை கழுவப்படுகிற அனுபவம். அந்த அனனியா சொல்லுறான், பவுல் இடத்துல சொல்லுறான், நீ தாமதிக்கிறது என்ன? நீ எழுந்து ஞான ஸ்நானம் பெற்று உன் பாவங்கள், அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் 23 நீ எழுந்து ஞான ஸ்நானம் பெற்று உன் பாவங்கள் போக கழுவப்படு. அல்லேலூயா அப்படின்னு பவுலை பார்த்து அவன் சொல்லுறான் இல்லையா? அந்த அனனியா சொல்லுறான், எழுந்து பாவங்கள் 20 எடுத்தா சொல்லுங்க, பாவங்கள் போக கழுவப்படு. அப்போ ஞானஸ்நானம்னு சொல்லுது ஒரு கழுவப்படுகிற அனுபவம். சரிதான் பிரசங்கியாரே, இப்போ நீர் சொல்லு, கதையெல்லாம் செய்தா பின்னா கழுவப்படாதா? கண்டிப்பாக கழுவப்படும். அல்லேலூயா, கண்டிப்பாக கழுவப்படும் அப்படிங்கிறது 22:16 அப்போஸ்தலர் 22:16 நீ தாமதிக்கிறது என்ன? எழுந்து கர்த்தருடைய நாமத்தை தொழுது ஞானஸ்நானம் பெற்று உன் பாவங்கள் போக. அப்போ ஒரு கழுவப்படுகிற அனுபவம். இப்போ போகிறீங்க, கடைசியாக வருவோம். நம்ம வீட்டில் பால் வாங்கினோன்னா என்ன செய்வோம்? பாத்திரத்தை நல்லா கழுவி காய வச்சு பால் வாங்குவோம், இல்லைன்னா பால் திரிஞ்சிடும். வீட்டில் அந்த வேஸ்ட் வாட்டர் விட்றது ஒரு காடி பானை வச்சுருப்போம் தெரியுமா? எங்கள் வீட்டில் அதை கழுவுவதில்லை. ஒரு வேளை மாதத்துக்கு இருக்கா கழுவுகளோ எனக்கு தெரியல, நாங்கள் கழுவுவதில்லை. பண்டு காடி பானை ஒரு ஓட்ட பானை தான், அது எங்கேயாவது உடஞ்சிருக்கோம் வேஸ்ட். அப்போது கழுவப்பட்ட பாத்திரமாக இருந்தால் என்ன கிடைக்கும்? பரலோகத்தின் ஆவி, பரிசுத்த ஆவி கிடைக்கும். அழுக்கு பாத்திரமாக இருந்தால் என்ன கிடைக்கும்? அசுத்த ஆவி கிடைக்கும். சரிதானே? அதாக அதுக்கு அடிப்படை. இப்போ நிறைய இடத்துல கழுவப்படாமல் தண்ணியில் முங்கி வந்தால் பேய் வந்துடும். ஒரு இடத்துல சபையில் பேய் பிடிச்சி கிடக்கு விசுவாசி. நான் கேட்டேன்,
எல்லாம் ஞானஸ்நானம் எடுத்தவே தானே? ஆமாம், நான் தான் கொடுத்தேன். எப்படி கொடுத்தீரு? இல்லை, ஞானஸ்நானம் எடுத்த ஆளெல்லாம் பேய பிடிச்சி கிடக்குன்னா இது என்ன அர்த்தம்? எஸ், அப்படி வரக்கூடாது. பரிசுத்தாவி தான் வரும், மற்றாவி வராது. நீ தான் புழுதிய மனுஷன் ஆச்சுல. சரியா நீர் கொடுக்கல, நீர் சும்மா ஏசு விசுவாசின்னு தண்ணியில் முக்கி விட்டுட்டீரு. மனம் திரும்ப சொல்ல இல்லை, குணப்பட சொல்ல இல்லை, பாவரிக்கை செய்யலை, நீ குணம் இது ஒன்றும் சொல்லாமல் செய்தனால இப்போ என்ன வந்துட்டு பரிசுத்தாவி போகிறல என்ன வந்துட்டு அந்நிய பாஷையும் பேசிட்டு பேய வந்துட்டு. முதல்ல பேன்னு தெரியலை, இப்போ அது கண்ணை உருட்டு அதை பார்த்தாலும் இப்போ சாசிலே வந்திருக்குன்னு இப்போ தான் தெரியும். நிறைய அனுபவம் இருக்குது எங்களுக்கு. ஓகே, அப்போ கழுவப்படுகிற என்ன செய்யணும்? அனுபவமாக்கம் ஞான ஸ்நானங்கிறது. ஓகே, எனக்கு போயிட்டே இருக்குது. சரி, ஒரு விஷயம் சொல்லி நான் முடிக்கணும். ஞான ஸ்நானத்தின் நாமம் அது வேணும். ஓகே, 5 நிமிஷம் பொறுத்துக்கிடுங்க, எனக்கு வா. ஓகே, முடிக்கிறேன். ஞான ஸ்நானத்தின் நாமம் எந்த நாமத்தில் ஞான ஸ்நானம் கொடுக்கணும்? இங்கே என்ன சொல்லிக்கிறேன்? பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுக்கணும்னு சொல்லுதான் மத்தேயு சொன்ன 28, 19, 20 சொல்லுது. இப்போ ஒரு கேள்வி, ஏற்கனவே இயேசு நாமத்தில் ஞானஸ்நானம் கொடுக்க சொல்லாவே இல்லையா பிரசங்கியாரு? அதுக்கு விட சொல்லணும், எனக்கு டைம் ஆயிடுச்சு, சொல்லிடுறேன். முதலாவது நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம், பிதா குமாரன் பரிசுத்தாவி என்று சொல்லி 3 விஷயம் இருக்கிறது. என்ன இருக்கிறது? அதான் அடிப்படை. 3 விஷயம் இருக்கிறது. ஒன்று, யோவான் 17:3 ஆண்டவர் சொல்றார், ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவர் இயேசுவை அறிவதே நித்திய ஜீவன். அப்போ பிதா குமாரன் 2 விஷயம் இருக்குது. 2 விஷயம் இருக்கா? 2 விஷயம் இருக்கு இல்லையா? ஒன்று பிதா, அவர் ஆவியாக இருக்கிறார். இன்னொன்று குமாரன், அவர் ரூபமாக இருக்கிறார். ஸோ இப்படி வசனங்கள் நிறைய இருக்குது. பிதாவையும் குமாரனையும் மறுதலிக்கிறவனே அந்த கிறிஸ்து. 3வது ஒரு விஷயம், இந்த பரலோகத்தில் இருக்கிற ஆவியாக இருக்கிற தேவன் நமக்குள்ளே வாசம் பண்ணும்போது சத்திய ஆவியானவராய், பரிசுத்த ஆவியானவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். 1 கொரிந்தியர் 3:16, நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள், தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருக்கிறது என்றும் உங்களுக்கு தெரியாதா? பரலோகத்தின் தெய்வ ஆவியாக தான் இருக்கிறார். அவர் அங்கே இருக்கும்போது பிதாவாகிய தேவன் எல்லாத்துக்கும் காரணமானவர், நல்ல ஃபாதர். அவருக்கு ரூபம் கிடையாது, ஆவியானவர். வேறு வசனங்கள் இருக்கிறது. அந்த ஆவியை குறுக்கி நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அல்லேலூயா. நமக்குள்ளே தேவன் ஆவியாய் ஆலயமாக வாசம் பண்ணும்போது அவரை பரிசுத்த ஆவியானவர், சத்திய ஆவியானவர்னு சொல்லியிருக்கு. புரிதலுக்கு சொல்லியிருக்கு. மொத்தத்தில் ஒரு பிதா தான், ஒரு குமாரன் தான். 3வது ஒரு விஷயம் கிடையாது. ஆனால் செயல்பாட்டு நிலையில் பரிசுத்த ஆவியானவராய் நமக்குள்ளே செயல்படுறதுனால இந்த 3 விஷயத்தையும் சொல்லியிருக்கு பிதாவாகிய தேவன். அதனால தான் வேறு இடத்துல வரும்போது அது 1 யோவான் 1:3 எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. அங்கே ஆவியை சொல்லியிருக்காது. ஏன்? பிதாவே ஆவியானவராக இருக்கிறார், அதனால அந்த ஆவியை சொல்லலை. பல இடத்துல 2 சொல்லியிருக்கோம். அதுக்கு காரணம் இது. இப்போ புரிதல் என்னது? ஆவியாக இருக்கிற பிதாவாகிய தேவன் இருக்கிறார், குமாரனாகிய ரூபம் இருக்கிறார், நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற அந்த ஆவி நிலை செயல்பாடு ஒன்று இருக்கிறது. இந்த 3 விஷயத்தையும் நாம் புரிஞ்சுக்கணும். நீங்கள் விசுவாசிக்கணும், நீங்கள் ஏற்றுக்கொள்ளணும். இயேசு நாமக்கார இல்லை, எல்லாம் இயேசு தான். இயேசு ரூபத்தில் இருக்காருப்பா. அப்போ நமக்குள்ளே வாசம் பண்ணது எப்படி? அவர் ஆவி நிலைமைக்கு வரணும்ல, இன்னொரு விஷயம் இருக்கணும்ல. அதனால தான் பிதாவாகி தேவன், குமாரனாகி ரூபம் இயேசு, நமக்குள் வந்திருக்கிற செயல்படுகிற ஆவியானவர் இருக்கிற நிலையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது எதுக்கு அந்த வசனம் சொல்லுன்னா, நீங்கள் புரிந்து கொள்வதற்கு. 2 பேதுரு 1:2 வசனத்தை தந்துருக்கேன். 2 பேதுரு 1:2 என்ன சொல்லுது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும், வசனம் சரியா? 2 பேதுரு 1:2 என்ன சொல்லுது? சீக்கிரம் முடிச்சிடலாம். தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிகிற அறிவு போதும். பிதாவாகிய தேவனை குறித்த அறிவு, குமாரனை குறித்த அறிவு, இதாக நாமம்னு சொல்லுது. இப்போ புரியுதா? நாமங்கிறது இதை பற்றி அறிவு. அந்த நாலேஜை கொடுக்கணும், கொடுத்து தான் ஞானம். அதனால தான் பிதா குமாரன் பரிசுத்தாவி 3 விஷயத்தையும் பயன்படுத்துது. 3 கடவுளை ஒன்றும் சொல்லலை, இந்த செயல்பாட்டு நிலை உங்களுக்கு நான் விளக்கிட்டேன். அப்போ பிதாவும் குமாரனும் தூய ஆவியும் செயல்படுகிற செயல்நிலை இருக்கிறது. அப்போது ஒன்று நினைக்கிறேன், ஓரளவு நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. அப்போ அதனால தான் பிதா குமாரன் பரிசுத்தாவி. இப்போ புரிஞ்சுதான் பிதா குமாரன் பரிசுத்தாவி எதுக்கு சொல்லுறோம்? இயேசு நாமக்காரன். அப்போ பிதா யாருன்னு கேட்டால் இயேசு தான் பிதான்னு சொல்லுவான் இல்லையா? அப்போ பிதா என்னிலும் பெரியவராக இருக்கிறார், அவர் ஆவியாக இருக்கிறார். பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சத்திலே வீற்றிருந்தேன் இல்லையா? அது வெளிப்படுத்தல் 3:21. நான் ஜெயங்கொண்டு பிதாவாகிய சிங்காசனத்தில் அவரோடு கூட இருக்கிறேன். அப்புறம் 2 பேர் இருக்காங்க இல்லையா? 2 பேர் இருக்கிறாங்க. ஆமாம், அந்த இடத்துல வருது. 1 பேதுரு 3:22 அது என்ன படிக்கிறோம்? அங்கே அவர் பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சத்திலே பரலோகத்துக்கு போய் தேவனுடைய வலது பார்சத்திலே வீட்டிருக்கிறார். அப்போ 2 பேர் இருக்காங்களா?
அது தேவன் ஆவியாக இருக்கிறார். நீங்கள் அது அப்போஸ்தலர் 7:56 ஸ்தேவான் சொல்லுகிறான், அதோ தேவனுடைய மகிமையையும் அவருடைய பக்கத்திலே குமாரனாக இயேசு நிற்கிறதையும் காண்கிறேன். அல்ல மகிமைன்னா ஒளி, அவர் ஆவியாக இருக்கிறார், அவர் ஒளியாக இருக்கிறார். அது இன்னொரு ஸ்டடி, அதுக்குள்ளே இப்போ போக வேண்டாம். அதுதான் 1 யோவான் 1:3 பிதாவோடும் குமாரனோடும். அப்போ இயேசு நமக்கார என்ன செய்வாங்க? இதெல்லாம் நாங்கள் அதை செய்ய முடியாது. அவர் இருக்கிறார், இவர் இருக்கிறார், நமக்குள்ளே ஆவியாக வருவார். அதையும் நீ விசுவாசிக்கணும். என்ன அடுத்தது அது நடக்கணும், உனக்கு பரிசுத்தாவி உனக்குள்ளே வரணும்ல. இதெல்லாம் சொல்கிறதுக்காக வேண்டிதான் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால ஞானஸ்நானம் கொடுக்குது. உங்களுக்கு ஓரளவு தெளிவு கிடச்சிருக்கும். இதை தாண்டி இன்னும் தெளிவு வேணும்னா என்ன வசனம் நிறைய இருக்குது. இந்த மொழிபெயர்ப்பில் வந்த பிரச்சனை அதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் நான் விளக்க தயாராக இருக்குது. இப்போ நவ் ஃபைனல் ஆண்டவர் சொன்னார், என் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுங்க. இதுதான் அடிப்படை. அந்த சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்கிற ஆளுகளுக்கு ஞானஸ்நானம் கொடுங்க. 2வது, என்னோட குருவாய் மேய்ப்பராய் ஏற்றுக்கொண்டு என் சீசராய் நடக்க விரும்புகிறவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுங்க. நான் பழைய அனுபவம், பழைய நம்பிக்கை, பழைய பாரம்பரியம் பழசெல்லாம் விட்டு நான் இயேசுவை பின்பற்றி புதிய மனுஷனோய் வாழுவேன்னு விரும்புகிற ஆளுகளுக்கு ஞானஸ்நானம் கொடுங்க. சரிதானே? இந்த பெருமை ஆடம்பரம் விட்டு தன்னை தான் வருது. இயேசுவே சிலுவையின் மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தி வாழ்ந்த இயேசுவல்லையே குருவாய் ஏற்றிருக்கோம். அது பிலிப்பியர் 2:5 கிறிஸ்து இயேசுடைய சிந்தையை உங்களிலும் இருக்க கடவுது. அவர் சிலுவையின் மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினார். அந்த தாழ்மை உள்ள இயேசுவை தாழ்மையோடு பின்பற்றுகிறேன் விரும்புகிறவனுக்கு ஞானஸ்நானம் கொடு. இப்படி கொடுத்தா பரிசுத்த ஆவியானவர் சீக்கிரமாக வீடுக்குள்ளே வந்துடுவார். அல்ல ஏன்னா கழுவப்பட்டாச்சு, எல்லாம் சரியாயிட்டு, ரோடு கிளியர். ஓகே, சீக்கிரமாக பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வீர்கள், அடுத்த அனுபவத்துக்குள்ளே போவீர்கள். ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேவ பிள்ளைகளே, இந்த செய்தியை சொல்ல எனக்கு கிருபை தந்தார், கேட்க உங்களுக்கும் பாக்கியம் தந்தார்ல. பெரிய விஷயம். இது எங்கே கொண்டு விடும்னு நான் சொல்கிறேன். ஐயோ எனக்கு வசனம் வந்துடுதே. 1 யோவான் 14:2-3 அவர் நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படி நான் உங்களை இடத்துல சேர்த்துக்கொள்வேன். நம்பர் 1. 2வது 1 யோவான் 3:2 சொல்லுகிறது, அவர் இருக்கிற வண்ணமாகவே அவரை தரிசிப்பதனாலே அவருக்கு ஒப்பாய் அவரை போல இருப்போம். 2 தெசலோனிக்கர் 2:14 சொல்லுகிறது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையை அடையும்படியால் இந்த சுவிசேஷத்தினாலே அந்த ரட்சிப்புக்கு தேவன் உங்களை அழைத்தார். அல்ல எங்கே வர கொண்டு விடுதுன்னு பாருங்க. இந்த அனுபவம் வேணும்னா இந்த அனுபவங்களோடு ஞானஸ்நானம் எடுத்துக்கொள்ளுங்க. இல்லை நாங்கள் கொஞ்ச நாள் அப்படி இப்படியும் வாழ்ந்துட்டு எல்லோரும் மாதிரி மண்ணுக்கு போனால் போதோம்னா அது உங்கள் பாடு. நாங்கள் என்ன செய்ய முடியும்? முடிச்சிடுறேன். இந்த அனுபவத்தில் வந்தால் தான் ஒரு காரியம் சொல்லணும். என்னென்னா, நிறைய பேர் ஜோம் பண்ண வருவாங்க, நோக்கி ஜோம் பண்ண வருவாங்க, பேக்கி ஜோம் பண்ண வருவாங்க. சிலருக்கு நீங்கள் இயேசு அறியாத ஆளுகளுக்கு சீக்கிரமாகவே சுகம் கிடச்சிடும், போயிடும். ஆனால் கிறிஸ்தவ கோயிலுக்கு போகிற ஆளுகளுக்கு தான் சீக்கிரம் நடக்காது. நாங்கள் அனுபவத்தில் சொல்லுவோம். ஏன்னா அவர் சொல்லுவார், என்னுடைய வேதத்தின் மகத்துவங்களை நான் எழுதி கொடுத்தேன். இதை அசட்டை பண்ணிட்டு நடக்கிறதுனால நான் இவர்களுக்கு விடுதலை கொடுக்க மாட்டேன், சுகம் கொடுக்க மாட்டேன். இந்த உபதேசத்துக்குள்ளே ஒழுங்காக வந்துட்டா உங்களுக்கு எந்த பிரச்சனை யாரும் ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆட்டோமேட்டிக்கலி கிளியர், தன்னால் போயிடும், சுகம் தான். இதாகும் சபைக்க பிரச்சனை. நாங்கள் ஊழியக்காரர்களுக்கு சொல்லுவோம், எப்பா இந்த மாதிரி அனுபவங்களுக்கு கீழ்ப்படியாத ஆளுகளை வச்சு மண்ணை வெட்டாத, ஆண்டவர் செய்ய மாட்டார். என்ன அசட்டை பண்ண பின்ன நீ என்னத்தை கொடுத்துட போகிறான்னு கேட்பார். இல்லை இது சபை நடத்துகிற பிரச்சனை. அதனால் எல்லாம் சொல்லுவோம், பொறுமையாக இருப்போம், யாரையும் ஒடிச்சது இருக்குது இல்லை. சரியா? இந்த ஆண்டு நீங்களாக வலியை கேட்டால், பழைய சபையெல்லாம் அப்படி தான், வருஷத்துக்கு ஒருக்கா தான் ஞானஸ்நானம் கொடுக்குது. அவைய கேட்கணும். முடிச்சிடேன், எனக்கு ஞானஸ்நானம் நடந்த முடிச்சு. ஓகே, எனக்கு ப்ராப்ளம் என்னென்னா அந்த லிங்க்கு. எனக்கு ஞானஸ்நானம் தந்த வேலை நடந்த சம்பவம் என்னென்னா, மறுபக்கத்தில் 5 பேர், 5 பொம்பளை, ஆம்பளை நான் ஒருத்தன். அப்போல்லாம் இப்படி சாட்சியெல்லாம் சொன்னால் போதாதுங்க. அவர் ஜோம் பண்ணுவார், ஒவ்வொருத்தருக்கும் தலையில் கை வச்சு ஜோம் பண்ணுவார். ஆண்டவர் ஒரு தெளிவு கொடுத்தெல்லாம் கொடுக்க மாட்டான். இப்போ எல்லாம் முடித்து சாட்சியெல்லாம் சொல்லி அந்த ஆற்றுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்கல்ல, நிற்கும். அப்போ கடைசியில் எகைன்னு ஒரு ஜபம். அந்த நேரம் ஜபிச்சுட்டு எதிர்பக்கத்தில் 5 பொம்பளைங்க இருந்தாங்க. ஒரு பாட்டிக்கு சொன்னார், உனக்கு இப்போ வேண்டாம், அடுத்த வருஷம் பார்க்கலாம் என்ன போ. கடைசி நேரம் திருப்பி அனுப்பிட்டார். எனக்கு தூக்கி வாரி போட்டு, இந்த பொம்பளை அடுத்த வருஷம் உயிரோடு இருக்குமா இருக்காதா இல்லையா? இந்த ஆள் எப்படி சொல்லிட்டாரு? நமக்கு கேட்க முடியாதுல்ல, நம்ம சின்னவங்க, அவங்க பெரிய ஊழியக்காரன். நான் மனசில் வச்சுக்கிட்டேன், இது என்ன விசித்திரமான காரியமாக இருக்குது, நான் விட்டுட்டேன். ஆண்டவர் பரவ படித்து தந்தார். அதான் நேரம் ஒரு வசனம் சொன்னேன்ல, யோவான்ட்ட ஞானஸ்நானம் எடுக்க வேத பாரகர் பரிசெயர்லாம் வந்தாவலாம்.
வீரியன் பாம்பு குட்டிகளே, உங்களை இங்கே வாரக சொன்னேன். மனம் திரும்பதுக்கு கேட்ட கனியை கொடுத்துட்டு வாருங்க, அதுக்கப்புறம் பார்க்கலாம். அல்ல அப்போ ஞானஸ்நானம் எடுக்க வந்தாலும் கொடுக்காமல் இருக்கிறதுக்கு ஊழியக்காரர்களுக்கு அதிகாரம் எனக்கு ஆண்டவர் படிச்சுட்டார். அப்போ ஒரு தகுதிப்படுத்தல் நமக்கு அவசியம். புரிஞ்சியலா தேவ பிள்ளைகளே? உங்களை பயம் காட்டுறதுக்கோ குழப்பதுக்கோ சொல்லலை. இந்த வாழ்க்கை கண்ணை மூடுனா ஃபினிஷ். கண்ணை மூடுனா நேர ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு போனோன்னு ஆசை உள்ளவிய மட்டும் இதை செஞ்சால் போகிறோம். இப்போ உலகத்தில் உயரத்தில் ஏறுறதுக்கு இதை செய்யாண்டாம். அது எல்லாருக்கும் மாறி மாறி கூடுதல் குறை உண்டு, அது வேறு விஷயம். பரலோகத்துக்கு போனோம், இயேசுவோடு இருக்கணும், அவருக்கு சாயல், அதுதான் எனக்கு முக்கியம். முதலாவது தேவராஜ்யத்தை நீதியை தேடனா உங்கள் காரியத்தை நான், அது என்ன உண்மை, அவருக்கு பிள்ளைகளா மற்ற காரியத்தை கர்த்தர் நமக்கு தந்து உதவி செய்வார். இந்த வார்த்தைகள்னாலே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.